सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा जय जानकी कांत स्मरणं जय जय राम राम हर हर नम पार्वती पदये हर हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय आंजनेय स्वामी की जय सद्गुरु महाराज की जय सकल साधु मंडली की जय प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यासं वरिष्ठ भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்துல, அதாவது இஸ்கான்ல தீக்ஷா நியமம் இருக்கு. தீக்ஷா நியமம் ஒரு நியமம் இருக்கு. அந்த தீக்ஷா எடுத்துட்டா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான். ஆனா எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆஃபர் வந்தது எனக்கு. அதாவது தீட்சை எடுக்கிறதுக்கு எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சது 20 வருஷத்துக்கு முன்னாடியே. ஆனா அடியேன் எடுத்துக்கல. காரணம் என்னன்னா, ஒரு தீட்சை எடுக்கிறது ரொம்ப நல்லது, உண்மைதான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா தீட்சை எடுத்தா ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நேத்து கூட ஒரு மாதாஜி இஸ்கான் மாதாஜி நேத்து, நீங்க சாண்டிங்லாம் பண்றீங்களா, நீங்க சீக்கிரமா தீட்சை தூங்கோ அப்படின்னு ஒரு மாதாஜி என்ன கம்பல் பண்ணாங்க. இல்ல மாதாஜி, நான் அதுக்கு தகுதி வரும்போது நான் எடுத்துக்கிறேன். ஜெயபதவ மகாராஜ் இப்பதான் கொஞ்சம் சரியாகி வந்திருக்காரு, அதனால சீக்கிரமா நீங்க தீட்சை தூங்கோ அப்படின்னு சொன்னாங்க ஒரு மாதாஜி. நான் என்ன சொன்னேன், நான் எடுக்கணும்னா 20 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்திருப்பேன் தீட்சை. ஏன் எடுக்கல அப்படின்னா, நான் நேர்ல பார்த்தேன் சில விஷயங்களை. இல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியாவது எடுத்திருப்பேன் தீட்சை. 10 வருஷம் முன்னாடி கூட இஸ்கான் போயிருக்கேன், ஃபாலோ பண்ணியிருக்கேன், 14 மாலை சாண்டிங் பண்ணியிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். இருந்தாலும் சில நியமங்கள் இருக்கு. பல நியமங்கள் இருக்கு, பல கட்டுப்பாடு விதிகள் இருக்கு. அந்த பல கட்டுப்பாடு விதிகளை பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணலைன்னா அது குருவுக்கு ப்ராமிஸ் பண்ணி அதை மீறினதாக ஆயிடும். அதுக்கான தண்டனை கண்டிப்பா வரும். குரு ஏத்துப்பாருன்னு சொல்லுவாங்க. குரு ஏத்துக்கிறதுனால குருவுக்கு நம்ம பண்ற அபராதம் தெய்வம் பார்க்கறது இல்ல, நமக்கும் அது எஃபெக்ட் வரும். இதை நான் நேரில் பார்த்தவன். நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே நேரில் பார்த்தவன். அந்த குருவுக்கு என்னென்னலாம் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்களோ அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணலன்னு சொன்னா அதுக்கான விளையாட்டு கிடையாது. தீட்சைன்றது ஒரு விளையாட்டு கிடையாது. தீட்சைலாம் எடுத்தா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணாமல் விட்டவங்களுக்கு என்ன தண்டனை கிடைச்சிது அப்படின்னு நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தேன். அவ்வளவு துன்பங்கள் அனுபவிக்கிறாங்க. கொஞ்சம் அவங்களே சொல்றாங்க, ஒரு பிரபு, அசோக் பிரபுன்னு ஒரு பிரபு, அவர் அப்படி ஃபாலோ பண்ணார். இஸ்கானுடைய இது அப்படி ஃபாலோ பண்ணார். ஆனா கட்சியில் என்னன்னா அவரால் ஃபாலோ பண்ண முடியல. அப்போ அவருக்கு சொல்றாரு, எங்களை சொல்றாரு, ஃபாலோ பண்ணா பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா ஃபாலோ பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ஏன்னா வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது. ஏகாதசி விரதம் மட்டும் இல்லை, மற்ற சில ஆச்சாரியர்களுடைய அப்பியரன்ஸ் டிஸ்அப்பியரன்ஸ்
சில காலங்கள்லாம் வந்து நாம விரதம் இருக்கணும், எல்லா ஃபெஸ்டிவல்ஸும் அட்டன் பண்ணணும். நிறைய விதி நியமங்கள்லாம் இருக்கு. மங்களாத்தி பகவான் ஆஃபர் பண்ணிட்டு தான் சாப்பிடணும், வெளியில சாப்பிடக்கூடாது. அவன் வெங்காயம் பூண்டு தவிர்க்கணும். 16 மாலை சாண்டிங் பர்ஃபெக்டா தினமும் பண்ணி ஆகணும். வேற சிறு தேவதை வழிபாடு கூடாது, கிருஷ்ணர் மட்டும்தான் இருக்கணும். வேற தெய்வத்தை சிறு தேவதைகள் வழிபாடு நிச்சயமா தவிர்க்கணும். சிறு தேவதைகள் வழிபாடு இதுவும் பண்ணலாம், அதுவும் பண்ணலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. குருவுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ண, பகவான் இஷ்ட தெய்வமா எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தானே ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபிக்கிறதா நீ ப்ராமிஸ் பண்ண. அப்புறமா வேற நாமங்கள்லாம் சொல்றேன், வேற தெய்வத்தினுடைய பேர்கள்லாம் சொல்றேன் அப்படின்னா அது குரு மீறின மாதிரி தான் அர்த்தம். அப்புறம் சிறு தேவதை வழிபாடு கூடாது. இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும். அப்போ சில கட்டுப்பாடு விதிகள்லாம் நான் கேட்டேன், எல்லாத்தையும் கேட்டு விசாரிச்ச பிறகு இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம். ஃபர்ஸ்ட் 6 எடுக்கணும், 4 மாலை, 5, அதெல்லாம் ஒரு முறை இருக்காது, படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கு. ஃபாலோ பண்ணி அப்புறம் வந்து தீட்சை கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு நாம தீட்சை முடிஞ்சோடனே அப்புறம் பிராமண தீட்சை அப்படிலாம் இருக்கு. அது ஒரு ப்ரொசீஜராக இருக்கு. அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க இஸ்கான்ல. ஃபாலோ பண்ணுறவங்க ஓகே. இல்லறவாசிகள் சத்தியமா எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம கோட்டை விட்டுருவோம். இல்லறவாசிகள் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கோட்டை விட்டுருவோம். நிச்சயமா பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ண முடியாது. அந்த அபராதமானது நம்மளுக்கு பெரிய தண்டனை அளிக்கும். அந்த தண்டனையை நம்மளால தாங்க முடியாது. எதுவுமே நம்ம தரையில படுத்தா கீழே விழ மாட்டேன், ஏன்னா தரையில் தான் பத்துன்னு இருக்க. நீ ஒரு திண்ணை மேல படுத்தனா புரண்டு கீழே விழுந்துருவேன், கை கால் முறிச்சுப்பேன். அதனால மேல போறது பெரிய விஷயம் இல்லை, மேல இருந்து கீழே விழுந்தா எப்படி அடிபடும் தெரியுமா? மேல போயிறது பெரிய விஷயம் இல்லை, மேல போய் கீழே விழுந்தா அடி பயங்கரமா இருக்கும். நீ கீழவே இருந்திருப்பாரு, உனக்கு ப்ராப்ளமே இருக்காது, அடிபடாது. அது மாதிரி நார்மலா பக்தி பண்ணாலே போதும். உண்மையா பக்தி பண்ணணும், அதான் மெயினே. தவிர ஒரு குரு வேணும், மானசீகமா குருவை நினைச்சுக்கோ. அது வந்து தீட்சை எடுத்து தான் நம்ம பகவான் அடையணும்னு அவசியமே கிடையாது. பானு மகாராஜே சொல்லியிருக்காரு கிளாஸ்ல, தீட்சை அவசியம் இல்லை. ஆனா பகவானை கரெக்டா பக்தர்கள் பின்னாடி போகணும், பக்தர்களை ஃபாலோ பண்ணணும். அது கரெக்டா இருந்தா போதும். ஒரு குரு மனசுல மானசீகமா ஒரு குரு வச்சுக்கணும், கண்டிப்பா ஒரு குரு ஆசைக்கணும். கண்டிப்பா குரு இல்லாம முடியாது, குரு எடுத்துக்கோ. ஆனா தீட்சை நியமங்கள் இதெல்லாம் வந்து நீ போனா உன்னை சாத்தும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன அது மாதிரி நிர்பந்தம் படுத்தினவங்க இது வரைக்கும் எத்தனையோ பேர், அது எண்ணிக்கையே இல்லை. அவ்வளோ பேர் என்னை நிர்பந்தப்படுத்தி நீங்கள் தீட்சை எடுத்துக்கோ, இஸ்கானுக்கு வரீங்க, ரத யாத்திரைக்கு வரீங்க, ஜென்மாஷ்டமிக்கு வரீங்க, இதெல்லாம் வரீங்களே, எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் வரீங்களே, நீங்கள் தீட்சை எடுத்துக்கலாமே நீங்கள் எத்தனையோ பேர் கம்பல் பண்ணாங்க. சில இடத்துல அந்த தீட்சை நானா கேட்டு அங்கே ரொம்ப கஷ்டப்படுத்துனாங்க. அது பெரம்பூர் இஸ்கான் அது போன்ற இடத்துலலாம். ஆனால் நானே கேட்கும்போது கஷ்டப்படுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த தீட்சை பகவான் தான் இந்த தீட்சை வானான்னு பகவான் என்ன வேற வழியில் நல்ல பக்தி பண்ண வைக்கிறான். நல்ல பாகவத்தில் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறான், ராமாயணத்தில் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறான், பகவான் நாமத்தில் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறான். அது மேலே என்ன ஓணும்? இது மேலே நான் தீட்சத்து தான் நான் இன்ட்ரெஸ்ட் வரணுமா? பகவத் பக்தியில் பகவத் பக்தி தான் சாதாரணமாக நம்மளுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் வருது. பகவான் பக்தி கொடுத்துருக்கானே, அப்போ அந்த தீட்சத்து நான் வந்துருக்கு அப்படின்னு பகவானே எனக்கு உணர்த்தினான். பகவானே குருவாக இருந்து எனக்கு உணர்த்தின பிறகு தான் பகவானே குருவாக இருந்து நமக்கு பகவானே குருவை ஆசிரிச்சிட்டேன். அப்புறமா தான் பகவானை உணர்த்தின பிறகு நான் ஏன் தடைப்பத்துறேன்னா, இப்போ பெரம்பூர் இஸ்கான்ல போனால் ஏன் அங்கே வந்து உனக்கு ஒரு கிளாஷ் ஆயிடுச்சு. அப்போ நான் தீட்சை எடுக்கணும்னு ஆசைப்பட்டு போகும்போது எனக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனை ஆகும்போது சபாஷ், இது இது அவங்க மேலே தப்பு இல்லை, இது பெரம்பூர் இஸ்கான்ல தப்பு இல்லை. பகவானா பண்றது தடை பண்றது வேணாம், இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ண மாட்டேன், வேண்டாம், அது உனக்கு தகுதி கிடையாது, உனக்கு செட் ஆகாது. உனக்கு பக்தி தானே வேணும், நான் தரேன். உனக்கு பக்த சங்கம் தானே வேணும், பக்த சங்கத்தை நான் கொடுக்குறேன், நீ ஆனந்தமா பாகவத்தை அனுபவி. இதுல வந்து எப்படின்னா சிறு தேவதை வழிபாடெல்லாம் நான் அவ்வளோ பண்றது இல்லை. பகவான் நாம் கிருஷ்ணர் தான் வழிபடுறேன், நாராயண வாசுதேவனை தான் வழிபடுறேன், அது இல்லைன்னு சொல்ல வரல. மற்ற சிறு தேவதைகள்லாம் அவ்வளோ வழிபடுறது கிடையாது.
இருந்தாலும் சிவபெருமான் வந்து வைஷ்ணவானாம் யதாசம் போகும், அதனால அவர் வழிபடுவேன். ஆனாலும் சிறு தேவதை வழிபாடு அவ்வளோ பண்றது கிடையாது. பகவான் தான், நாராயணன் தான் பராகதி, அவ்வளவுதான். அப்படிதான் இருக்கிறேன். அதில் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன். அதே மாதிரி மாம்ச பக்ஷணம் இது கிடையாது, சூதாடுறது, அதெல்லாம் அந்த 4 ரெகுலேட்டரி பிரின்சிபல்ஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன். எதுவும் பிரச்சனை கிடையாது. நிறைய இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது. அப்படின்னும் போது யோசித்து பார்த்தேன், பகவான் நமக்கு ஒரு இடத்துல பெரும்பொருள் தீட்சை ஆசைப்படும் போது எனக்கு கிடைக்கல. அங்கே வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அப்புறமா நான் என்னை நிர்பந்தப்படுத்தி, என்னை பலவந்தப்படுத்தி பல மாதாஜிஸ், பல பிரபுஜிஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணாங்க, நிர்பந்தப்படுத்தி எதை தீட்சை எடுக்க வைக்கணும்னு என்னை பல விதமாக கட்டாயமே படுத்தினாங்க. அந்த அளவுக்கு கோவப்பட்டாங்க, என் மேலே கோச்சின்ட்டாங்க, என்னென்னவோ பண்ணாங்க. நீங்கள் தீட்சை எடுக்கணும், இவ்வளோ நாள் இது இஸ்கானுக்கு வரீங்க, 20 வருஷமா வரீங்க, நீங்கள் இன்னும் தீட்சை எடுக்காமல் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப நிர்பந்தப்படுத்தினாங்க. நான் 25 வருஷமா 30 வருஷமா வரேன் நான் இஸ்கானுக்கு. அது 20 வருஷன்றது தற்காலிகமாக இப்போ சொல்கிறேன். நல்லா போனது 20 வருஷத்துக்கு. அதுக்கு முன்னாடி இருந்தே போயின்னு இருக்கேன். அப்போ வந்து தீட்சை எடுக்கணும்னு என்னை வந்து நிர்பந்தப்படுத்தினாங்க. நான் வந்து அப்புறமா யோசித்தேன், ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒரு தடவை தடையாயிடுச்சுன்னா அது நம்ம யோசிக்கணும், பகவான் நமக்கு எதுக்காக தீட்சை எடுக்காதபடி அங்கே தடை பண்ணுறான், பரமரிஸ்கானில் ஏன் பிரச்சனையாச்சு அப்படின்னு புரிஞ்சுனோடனே, ஓகே நீ தீட்சை எடுத்தா இதெல்லாம் உன்னால் ஃபாலோ பண்ண முடியுமா? அப்போ தீட்சைன்றதுன்னா விளையாட்டா? ஒரு மாதாஜி சொல்கிறாங்க, நீங்கள் எடுத்துருங்க, எப்படியாவது எடுத்துருங்க, தீட்சை ஃபஸ்ட்டு எடுத்துருங்க, அப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க. ஏன் தீட்சை எடுத்தவங்களாம் ஃபாலோ பண்ண முடியாமல் கஷ்டப்படுறத நான் கண் கூட பார்த்து கூட, அது ஆண்களும் சரி, பிரபுஜிஸும் பார்த்துருக்கேன், மாதாஜிஸும் பார்த்துருக்கேன். தீட்சை எடுத்து சரியாக ஃபாலோ பண்ண முடியாமல் சில விஷயங்கள் தவறு இருந்தாலும் அந்த அபராதத்தினால பல பிரச்சனைகள் அனுபவிக்கிறாங்க, பல துன்பங்கள் அனுபவிக்கிறாங்க. அதெல்லாம் கண் கூட பார்த்தேன். அப்போ இதெல்லாம் பார்த்து கூட நானும் தீட்சை எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் வந்து எவ்வளோ சோதனை மேல் சோதனை வருது அவங்களுக்கு. தீட்சை எடுத்தவங்களுக்கு சோதனை மேலே சோதனை. நான் பார்த்த நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் ஒரே சோதனை சோதனை சோதனை, கஷ்டம் 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 தான் சொல்லிக்கிறாங்க. எங்களை நல்லதை பற்றி சொன்னதே ரொம்ப கம்மி தான், கஷ்டத்தை பற்றி தான் நிறைய சொல்லியிருக்காங்க. அவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க ஏன்னா தீட்சை எடுத்தவங்க. அப்போ எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு தீட்சைன்றதுன்னா விளையாட்டா? நான் கத்திரிக்காய் தக்காளி வாங்குற மாதிரி கடையில் போய் 10 ரூபா கொடுத்து கத்திரிக்காய் தக்காளி வாங்குற மாதிரியா? கிடையாது. அதை குருநாதருக்கு ப்ராமிஸ் பண்ணா, சத்தியம் பண்ணா, அதை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுற சக்தி இருந்தா நீ தீட்சை எடுத்துக்கோ. இல்லைன்னா தீட்சை எடுக்க வேணாம். உனக்கு என்ன வேணும்? மோட்சம். ஒரு குருவை ஆசிரிச்சுக்கோ, குருவை மானசீகமான குருவை ஒருத்தர் எடுத்துக்கோ, அந்த குருவை பின்பற்றி அவர் சொன்ன வழியை போ, நிச்சயமாக மோட்சம் கிடைக்கும். அது சத்குருவாக இருக்கணும், அசத்குருவாக இருக்கக்கூடாது. போலி சாமியார்கள் போய் ஏமாறக்கூடாது. சத்குருவாக பார்த்து நாம் சரணம் அடையணும். இவ்வளோதான் விஷயம். அதனால் நான் இன்னைக்கு வரைக்கும் தீட்சை எடுக்கலை, அது மாதிரினா பெருமையாக சொல்லலை, உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா சாதாரணமாக பக்தி பண்ணாலே பக்தி வரும். தீட்சைன்றது கர்வத்து, நான் பாரு தீட்சை எடுத்துட்டேன், நான் பாரு உயர்ந்த ஸ்தானத்தில் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக தீட்சை கிடையாது. தீட்சை எடுத்த பிறகுதான் பிரச்சனையே ஆரம்பம். நமக்கு ரொம்ப தாழ்ந்து போனோம், நிறைய விஷயத்த பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ண வேண்டியது தீட்சைக்கு அப்புறமா தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். பக்தியில் முன்னேற்றம் அடையத்துக்காக தான் தீட்சை கொடுத்தாங்க. அப்போ அந்த விதி நியமங்களை கட்டுப்பாடு விதிகளை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணணும். சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு விரதங்கள்லாம் இருக்கும்பொழுது, ஒரு ஏகாதசி விரதமே இருக்க முடியல, இன்னும் பல ஃபெஸ்டிவல் டைம்லேயோ இன்னும் சில டைமில் இன்னும் சில காலங்கள்லாம் அந்த ஆச்சாரியர் அப்பியரன்ஸாக டிஸ்அப்பியரன்ஸ் சில காலங்கள்லாம் இருக்குது. அப்போல்லாம் வந்து விரதங்கள் இருக்கணும். அப்போ எல்லா ஃபெஸ்டிவல்லையும் அட்டன் பண்ணணும். 16 மாலை கரெக்டாக சாண்டிங் பண்ணிடணும். காலைல மங்களாரத்தி, துளசி ஆர்த்தி வீட்டில் பண்ணிடணும். இல்லை அங்கே போய் அட்டன் பண்ணணும். அதே சமயத்தில் நல்லா குளிச்சுட்டு சுத்த பத்தமாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, காலையிலே குளிச்சிடணும் பிரம்ம முகூர்த்தத்தில். அப்புறம் இதெல்லாம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் ஓரளவுக்கு. நிறைய விஷயம். அப்போ வெங்காயம் போட்டு சாப்பிடக்கூடாது, வெளியில் சாப்பிடக்கூடாது.
வெளியில் எதுவுமே சாப்பிட பால் பொருளை தவிர வெளியில் வேறு எந்த பொருளும் சாப்பிடக்கூடாது. அதே சமயத்தில் சிறு தேவதை வழிபாடு கூடாது. அதுபோல் சிறு தேவதை வழிபாடு பண்ணுறவங்களோட மற்ற பக்தர்கள் அத்வைதம் போகிறாங்கன்னா அத்வைதம் இப்போ இஸ்கான் வழியை தவிர வேற எந்த லெக்சர்ஸும் போய் கேட்கக்கூடாது. புரியுதுங்களா? இதெல்லாம் இருக்கு. அப்போ பகவத்கீதை நல்லா படிக்கணும். பாகவதம் 18 புஸ்தகம், அது ஃபுல்லாக படிச்சு முடிக்கணும். அதெல்லாம் இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் வெளியில் சாப்பிடக்கூடாது. அதே சமயத்தில் பகவான் நாமா சொல்லணும், சாண்டிங் பண்ணணும். நம்மளால் கடைப்பிடிக்க முடியாத இன்னும் சில நியமங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் கேட்டிங்கன்னா எப்பா தீட்சையே வேணான்னு சொல்லிட்டீங்க. அந்த அளவுக்கு தீட்சைன்றது விளையாட்டு கிடையாது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம், நாங்கள் பிராமணர் தானே, நாங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம், நான் அதை ஃபாலோ பண்ணுவேன், இதை ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு பின்னாடி குத்துதே குடையுதேன்னு சொன்னால் நம்மளுக்கு தான் கஷ்டம். ஒரு விஷயத்தை நம்ம தீட்சைன்னு எடுத்தோம்னா நம்ம வாழ்க்கையை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிடணும். அப்போ லௌகிக விஷயங்கள்ல அந்த அளவுக்கு பட்டுதல் கொள்ளக்கூடாது. அதே மாதிரி சிறு தேவதை வழிபாடு பண்றவங்களோட கூட சேர்ந்து நாமளும் சிறு தேவதைகள் வழிபாடோ சிறு தேவதையோட பாடல்களையோ அதெல்லாம் பாடி நிற்கக்கூடாது. உன்னை ப்ராமிஸ் பண்ணல நீ குருவுக்கு, அந்த ப்ராமிஸ் பண்ண விஷயத்த பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணணும். மற்றவங்க பாடுறாங்க நானும் பாடுறேன் கூடாது. இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நியமங்கள் இருக்கு. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடிஞ்சா ப்ராமிஸ் பண்ணி நீ தீட்சை எடுத்துக்கோ. இது 1 நாள் 2 நாள் கடைப்பிடிக்கிறதில்ல, வாழ்நாள் முழுவதும். இதுதான் விதி, இதுதான் நியமங்கள். இதை மீறவே கூடாது. ஏதோ இப்போ தீட்சை ஆசைப்பட்டு ஒரு மாதம் கடைப்பிடிக்கலாம், ஒரு 10 நாள் கடைப்பிடிக்கலாம், அப்புறம் ஒன்று விட்டுடலாம். அப்படியா? அதுக்கு தீட்சை நியமம் கிடையாது. எடுத்தா கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். ஒன்றும் இல்லை, அம்பரீஷன் ஒரு விரதம் இருந்தார், ஒன்றும் இல்லை தண்ணியை பானம் பண்ணார், அதுவே தவறிட்டதாக துர்வாசர் கோவம் வந்துருச்சு விருந்தினை விட்டு சாப்பிட்றதால. ஆனாலும் அந்த நியமத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணவர் அவர் அம்பரீஷன். இதெல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. அவருக்கு 1 வருஷமா பின்னாடி வரும் தண்ணி மட்டும் தான் குடிச்சிருந்தார். அப்போ எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறாங்க ஒரு விரதத்தை, என்ன யோசிச்சு பாருங்க. நம்மளால அப்படிலாம் இருக்க முடியுமா? அம்பரீஷன் மாதிரி ஃபாலோ பண்ண முடியுமா? அம்பரீஷன் மாதிரி பக்தி பண்ண முடியுமா? தன்னுடைய கை அவ்வளோ சொத்து சுகம் இருந்தோம் அதெல்லாம் தூக்கி போட்டு, அதெல்லாம் ஸ்வப்ன சம்ஸ்கிருதம் லோஷ்டவஸ்கிருதம் அதெல்லாம் மண்ணாவட்டி சம்மா நினைக்கணுமா? அப்படி நினைச்சு அந்த அந்த வசிஷ்டர் தான் அவருக்கு குரு. அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக அந்த பக்தி நியமத்தை எப்படி ஃபாலோ பண்ணாரோ அம்பரீஷனை பார்த்து தெரிஞ்சுங்க. அப்படி ஃபாலோ பண்ணணும் கரெக்டாக நியமத்தோட. அப்படி பர்ஃபெக்டாக நியமத்தோட ஃபாலோ பண்ண முடியுமா? முடியாது. பேசலாம், கதை வேணா சொல்லலாம், கதை சொல்றதுக்கு நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். சபைமான கிருஷ்ண பதார விந்தையோர் பச்சாம்சி வைகுண்ட குணான வர்ணனே கரோ ஹரிர் மந்திர மாஜனசு. கோயில்களை கூட்டி பார்த்து கைகளை பயன்படுத்தணும், வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது. வேற கால்களை வேற எதுவும் பகவத் விஷயத்துக்கு மட்டும்தான் தன்னுடைய உறுப்புகளை பயன்படுத்தினார். அதுக்கு அப்படின்னு சொல்லி அப்படி வாழணும். அப்படி வாழ முடியுமா? அப்ப இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். உலக விஷயத்துல இருக்கிறவங்க இல்லறத்துல இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்றது ரொம்ப ஒரு கஷ்டம். ஆனா கதை கேட்கலாம், கதை பேசலாம், எல்லாம் பண்ண இப்படி இருக்கணும்னு முயற்சி பண்ணலாம். ஆனா நான் பர்ஃபெக்டா ஆயிட்டேன் அப்படின்னா தான் தீட்சை எடுத்துக்கணும். பர்ஃபெக்டா ஆகிறதுக்கு முயற்சி பண்றதுக்கு தீட்சை இல்லை. அதை பர்ஃபெக்டா ஆயிட்ட பிறகுதான் தீட்சை. அது 1 வருஷம் இஸ்கான்ல இருக்கணும், 1 வருஷம் இஸ்கானை ஃபாலோ பண்ணணும், இஸ்கான்ல உள்ள சர்வீஸ்லாம் பண்ணணும், இஸ்கான்ல சொல்ற அந்த வழிமுறைகள்லாம் பர்ஃபெக்டா நீ ஃபாலோ பண்றன்னு தெரிஞ்ச பிறகுதான் உனக்கு தீட்சை கொடுப்பாங்க. இஸ்கான்ல உள்ள நியமங்கள்லாம் பர்ஃபெக்டா நீ ஃபாலோ பண்றன்னு 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகும். சில பேர் ஒரு வருஷம் இல்லை, இன்னும் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் கூட ஆகும். ரொம்ப நாள் வருஷ கணக்கில் ஃபாலோ பண்ணி அந்த ஃபாலோ பண்ணி பர்ஃபெக்டாக கடைப்பிடிச்ச பிறகுதான் தீட்சை கொடுப்பாங்க. இப்படிலாம் அந்த காலத்தில் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக தீட்சை கொடுத்துருக்காங்க. அப்போ தீட்சைன்றது ஒரு விளையாட்டு கிடையாது. நீ பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறேன்னு ஒரு வருஷம் 2 வருஷம் பார்ப்பாங்க, அப்புறமா தான் தீட்சை கொடுப்பாங்க. இப்போல்லாம் சீக்கிரமாக கொடுத்துட்றாங்க, ரெக்கமெண்டேஷன்.
ஆமாம், அந்த பக்த ரெக்கமெண்டேஷன் இந்த பக்த ரெக்கமெண்டேஷன் மூலமாக சீக்கிரமாக தீட்சை பெற்றுடுறாங்க. சரி 14 மாலை ஃபாலோ பண்ண கூட பரவாயில்லையா அப்படி சில பேர் சொல்கிறாங்க. 14 மாலை ஃபாலோ பண்ணால் கூட பரவாயில்லையா, ஒரு 8 மாலை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. எனக்கு அப்படிலாம் வானே வேணாம், அப்படிப்பட்ட தீட்சை எனக்கு வானே வேணாம். எங்களுக்கு சொன்னாங்க 8 மாலை ஃபாலோ பண்ணுறீங்களா? இல்லை வேணாங்க, விளையாட்டு கிடையாதுங்க. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துவேன். தீட்சை எடுத்து அதை சரியாக ஃபாலோ பண்ண முடியாமல் அவஸ்தைப்பட்டவங்கள நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவர் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் அந்த குடும்பத்தில் வந்திருக்குன்னு நான் நேரில் பார்த்துருக்கேன். அதனால் வேண்டாம். நான் சாதாரணமாக நான் தரையிலே படுக்கிறேன். நான் திண்ணை மேலே படுக்க விரும்பல. நான் இன்னும் மெத்தி மேலே பார்த்தா அவ்வளோதான். நான் மெத்தி மேலே இன்னும் பிராமண தீட்சைலாம் எடுக்கிறதுன்றது மெத்தி மேலே படுக்கிற மாதிரி விழுந்தன்னா ஆகும். அதெல்லாம் வேணாம். நான் நாம தீட்சையும் பிராமண தீட்சையும் இருக்கட்டும், ரொம்ப வசதி. அந்த தீட்சத்துக்குள்ள நான் கைகூப்பி நமஸ்காரம் பண்ணுறேன், பெரிய விஷயம் அது. ஆனால் நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது. நம்மளால சொல்ற தப்பு என்னால் ஃபாலோ பண்ண முடியாது, அவ்வளோதான். ஏங்க நம்மளுக்கு என்னங்க குறைச்சல்? பாகவத புஸ்தகம் திறந்தா பகவான் ஓடி வரான், கிருஷ்ணன் ஓடி வரான், நம்ம மனசுல ஆனந்தத்தை கொடுக்குறான். பக்தியில் அப்படியே பிச்சில் வருது. அப்படியே பாகவதம் படிக்கவே தேன் மாதிரி இனிக்குது. ராமாயணம் படித்தா ராமர் ஓடி வர்றாரு. உடனே ராமாயணம் படித்தா அவளுக்கு இனிமையாக இருக்குது. ராமநாமம் சொன்னால் பல ராகங்களில் பொழுது போகிறதே தெரில. அப்படி ராமநாமத்தில் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கான், ராமாயணத்தில் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கான், பாகவத்தில் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கான். இதை விட வேற என்னங்க வேணும்? பகவத் பக்தி நமக்குள்ள நல்லா பிரகாசிக்குது. இதை விட வேற என்ன வேணும்? நிறைய பேர் நான் ஒரு விஷயம் சொல்ல நினச்சேன். ஃபோனை பார்த்துனே இருக்காதீங்க, எப்பொழுதும் ஃபோனை பார்த்துனே இருக்காதீங்க. நமக்கு துணை என்னன்னா கிரந்தங்கள் தான் துணை. ராமாயணம் படிங்க, பாகவதம் படிங்க. அந்த பாகவத ஏடுகளை புரட்டி பாருங்க, அதில் என்னதான் இருக்குன்னு பாருங்களேன். அதில் கிருஷ்ண சம்பந்தமான விஷயங்களை நீங்க படிக்கும்போது உங்க மனசு பியூரிஃபை ஆகும், புத்தி சுத்தமாகும். நீ கிருஷ்ண சம்பந்தமான நினைவுகளோடு வாழும்போது நீங்க சும்மா புரட்டுங்க. நீங்க படிக்கணும்னு படிக்காதீங்க. சும்மா ஒரு ஓரலா அந்த பாகவத புஸ்தகத்தை புரட்டி பாருங்க, என்னதான் இருக்கு பாருங்க. திடீர்னு பார்த்தா பீஷ்ம ஸ்துதி வரும், ஒரு குந்தி ஸ்துதி வரும், அப்போ அந்த குரு தேசத்து பெண்களுடைய ஸ்துதி வரும். அதெல்லாம் படிக்கும்போது அப்படியே என்னன்னா அஹோஹலம் ஸ்லாக்கியதமம் ஏதோ குலம் புண்ணியதமம் மதுவனம் அப்படின்லாம் இருக்கு இல்லையா, மதுர்வனம் அப்படின்னு படிக்கும்போது ஆஹா, இந்த மதுவனம் இந்த பிருந்தாவனம் என்ன பாக்கியம் பெற்றதோ, சங்கரமணேன சாஞ்சதி, அந்த பகவானுடைய திருவடிகள் படுறதுக்கு என்ன பாக்கியம் பண்ணுது அந்த பிருந்தாவனம் அப்படின்னு அதெல்லாம் அப்படியே மனசுல அந்த ஞாபகம் வரும்போது கிருஷ்ணனுடைய திருவடி ஞாபகம் வந்துடும், பிருந்தாவனத்துல உலா ஞாபகம் வந்துடும். அதை விட துவாரகை ஸ்திரீகள்லாம் என்ன விரதஸ்நான ஹுதாதினேஸ்வரஹா, அப்போ என்ன விரதங்கள்லாம் இருந்தாங்க. அந்த ருக்மிணி, சத்யபாமா, சத்யா, இது காளிந்தி போன்றவங்களாம் என்ன விரதங்கள்லாம் இருந்தாங்க. விரத ஸ்நானம்னா என்ன புண்ணிய தீர்த்தங்கள்லாம் போய் ஸ்நானம் பண்ணாங்க தெரியல, என்ன ஹோமங்கள் ஜபங்கள் என்ன தபஸ்லாம் பண்ணாங்க தெரியல. அவர் நிச்சயமா ரிஷிகளா இருக்கணும், அவர்கள் தான் மகாத்மாக்கள். அவர்களாம் என்ன ஜபம் ஹோமங்கள்லாம் பண்ணாங்க தெரியல. இந்த ஜென்மத்துல பகவானுடைய அதராமிருதத்தை ஒவ்வொரு நாளும் பருகுகிறார்களே, பகவானுடைய உதட்ட அமிர்தத்தை பருகுகின்ற மனைவிகள் ஆனார்களே, இவரெல்லாம் என்ன பாக்கியம் பெற்றவர்கள் அப்படின்னு குருதேசத்து பெண்கள்லாம் சொல்றாங்க. அதனால பெண்களா பிறக்கிறது ஸ்திரீத்துவம் அவாஸ்த பேசலும், பெண்களா பிறகுதே ரொம்ப துர்பாக்கிய நிலை அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அது தப்பு அப்படின்னு நிரூபிச்சாங்களாம். யாரு? இந்த துவாரகா ஸ்திரீகள்லாம். பெண்களா பிறந்தாதான் பகவானிடத்துல இது போல ஆதாராமிருதத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்னு பெண்களா பிறகுதே வசதி அப்படின்னு காண்பிச்சார்ல கோபிகள்லாம், அதே மாதிரி துவாரகா ஸ்திரீகள்லாம் அப்படின்னு வர்ணிக்கிறாங்க அந்த குருதேசத்து பெண்கள். அப்போ அந்த கதைகள்லாம் படிக்கும்போது சும்மா அப்படி ஓரளவு சும்மா புரட்டி பார்க்கும்போது நம்மள அந்த கிருஷ்ண சம்பந்தமா அந்த துவாரகா ஸ்திரீகள், அந்த பகவானுடைய ருக்மிணி தாயார், சத்யபாமா தாயார், இவங்களாம் நினைக்கிற பாக்கியம், கோபிகா ஸ்திரீகள் நினைக்கிற பாக்கியம், மதுவனத்தை நினைக்கிற பாக்கியம், அந்த பாகவதல் ஆகிய அந்த இடையர்களை கோபாலர்களை நினைக்கிற பாக்கியம், யசோதம்மா, நந்தபாபா இவங்கெல்லாம் நினைக்கிற பாக்கியம் கிடைச்சது. மதுரா நகரத்துல பகவான் திருவடி சாநித்தியம் எப்பொழுதும் இருக்குதான். அப்படியேப்பட்ட மதுரா நகரத்துல பகவான் அவதாரம் பண்ணா கிருஷ்ணன். இதெல்லாம் ஞாபகப்படுத்தக்கூடிய அந்த ஸ்துதிகளை படிக்கும்போது மனசு பரிசுத்தமாகும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா பாகவத புஸ்தகத்தை சும்மா ஒரு புரட்டி பார்க்கணும், என்னதான் இருக்குன்னு புரட்டி பார்க்கணும்.
அந்த நம்ம ஃபோனை இப்படி 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 விரல்ல தள்ளுறோம் இல்லையா, பட்டு பட்டு பட்டுன்னு. இது வேணும்னா டக்கு இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் தள்ளினே இருக்கும் இல்லையா. அந்த ஃபோனை புரட்டுறதை காட்டிலும் விரல்ல பாகவதத்தை புரட்டலாமே, பாகவத ஏடுகளை புரட்டலாமே. அப்போ புரட்டினா அதில் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள், சும்மா பாருங்க, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும்னு அவசியம். புரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். புரியாத விஷயத்த விட்டுடுங்க. சும்மா அந்த ஏடுகளை பொருத்தி பாருங்க. சும்மா குந்திஸ்துல என்ன சொல்லிக்குது, கோபியாதே துவயி ஹிருதாகசி தாமதாவத்து யாதே தசாஸ்திர கலிலாஞ்சன சம்பிரமாட்சம் பக்தரம் நினீய பயபாவனையாஸ்திதஸ்ய சாமாம் விமோகியதி வீரபி அத்பிபேதி. இதில் அரை ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம் படிச்சா கூட அவ்வளோ புண்ணியமா. ராஜசூயாஸ்வம் எதையாகம் பண்ண பலன்லாம் கட்சிடுமா தெரியுமா. அரை ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம், அரை ஸ்லோகம் கால் ஸ்லோகம் படிக்குது. ஏன்னா அது பகவானை ஞாபகப்படுத்துது. பகவான் ஞாபகத்தை விட உயர்ந்த புண்ணியத்தை நின்னா செய்த முடியும் பகவத் தியானத்தை விட. அந்த பகவத் தியானம் ஹிருதயத்துல சத்தியஹிருத்தி அவருத்தியதை, பகவான் உள்ள வந்துடுறான் ஈஸ்வரன். கிம்பா பர ஈஸ்வரா சத்தியஹிருத்தி அவருத்தியதை. வேற எதனால ஈஸ்வரன் உடனே மனசுல நிலைநிறுத்தப்படுகிறான்? இதுபோல் பாகவதத்தினால் தானே கிருஷ்ணன் உள்ள வந்துடுறான் உடனே ஹிருதயத்துல. அப்போ புத்தியை சுத்தமாகும், மனசு பரிசுத்தமாகும். தேவையில்லாத கவலைகள் வீண் விஷயங்களை ஈடுபடுறதுக்கு காரணம்னா பாகவத புஸ்தகங்கள் வீட்டில் இருக்குதே தவிர தூங்கின்னு இருக்கு. அதை பொருட்டி பார்க்கறது இல்லை. ஃபோனை நோண்டின்னு இருக்கிறோம், ஃபோனை பார்த்துன்னே இருக்கிறோம். அதனால தான் நம்ம காலமானது விரயமாகுது. ஃபோன் நம்மளுக்கு துணையா இருக்காது, பாகவதம் துணையா இருக்கும். நம்ம மனசு கஷ்டம்னா உடனே பாகவத ஏடுகளை திறந்தா எனக்கு தேவையான அங்கே ரிசல்ட் கிடைக்கும் உடனே. தெரியுமா? என் மனசுக்கு சந்தோஷமா, என் மனசுக்கு அனுகூலமான ஒரு அருமையான தத்துவார்த்தமா ஒரு உபதேசம், ஒரு ஸ்துதியில, ஒரு கிருஷ்ண கதையில எனக்கு கிடைக்கும். அதுக்கான ரிசல்ட் என் மனசு சாந்திக்கு உடனே கிடைக்கும். அப்போ புஸ்தகத்தை திறந்தா பக்தியை உண்டாக்குறானே பகவான். யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த புஸ்தகம் திறக்கிறது தான் பெரிய விஷயம். அந்த புஸ்தகத்தை தொடவே விடாது கலிபுருஷன். நம்ம உலக விவகாரங்கள்ல மனசு ருச்சி இருக்கும்போது, உலக விவகாரங்கள்ல ஆசை இருக்கும்போது, வெளி விஷயங்கள்ல பட்டுதல் இருக்கும்போது, இந்த பாகவத்தில் எப்படி பட்டுதல் வரும், எப்படி ருச்சி வரும்? மனசை இழுத்து பிடிச்சி உட்கார வைக்க வந்தா இருக்கு பாகவதம் படிக்கிறதுக்கு. அவ்வளோ லேசில் நீங்க பாகவதம் படிச்சிட முடியாது, ராமாயணம் படிச்சிட முடியாது. அதை படிக்க விடாது. எவ்வளவு மகாத்மாக்கள் உபன்யாசம் நீங்க கேட்டிருந்தாலும் களி பொல்லாதது. அதனால்தான் நிறைய நாமாக்கள் சொல்லணும். நாமாக்கள் சொல்லிட்ட பிறகு படிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு ஷார்ப் மைண்டு கிடைக்கும். நாமா சொன்னால் நல்லா மைண்டு ஷார்ப் ஆகும். அப்போ நீங்க மனசுல நல்லா ஃபிக்ஸ் ஆகும். ஒரு விஷயத்த நீங்க படிச்சாலே, பாகவதம் படிச்சாலே, ராமாயணம் படிச்சாலே மனசுல அப்படியே பசுமரத்தாணி மாதிரி பதிஞ்சிட்டோம். அதனாலதான் சொல்றேன், காலையில நாமா சொல்லிடணும். பிரம்ம முகூர்த்தத்துல நாமா சொல்றது ரொம்ப விசேஷம். நாமா சொல்லிட்டு அதுக்கு பிறகு நாம குளிச்சுட்டு, காலை கடை முடிச்சுட்டு குளிச்சுட்டு நாமா சொல்லிட்டு அப்புறம் நம்ம பாகவதம் படிச்சு பாருங்க. சும்மா அந்த ஏடுகளை புரட்டுங்க. உங்களுக்கு படிக்கணும்னு ஆர்வம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, சும்மா புரட்டுங்க அந்த ஏடுகளை. 4 விஷயம் நமக்கு கேதர் ஆகும் மனசுல. இப்ப பீஷ்ம குரு தேசத்து பெண்கள் சொல்றாங்க, இப்ப பிரம்மநாரத சம்வாதம் 2ஆம் ஸ்கந்தத்துல அது சதுஸ்லோகி பாகவதம். இப்ப சதுஸ்லோகி பாகவதம் கூட கொஞ்சம் நெருடலா கஷ்டமா இருக்கும். அது புரிஞ்சுக்கலாம் பரவாயில்ல. நம்ம அந்த பிரம்மநாரத சம்வாதம், பிரம்மதேவர் அந்த அவதார கதைகளை சொல்றாரு இல்லைன்னா, அது 8வது அத்தியாயமோ 9வது அத்தியாயம் ஃபுல்லா. அதெல்லாம் சும்மா புரட்டி பார்க்கலாம். புரியாத விட்டுருங்க. எல்லா ஸ்லோகமும் புரியாது, சில ஸ்லோகங்கள் புரிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த ராம அவதாரம் இதெல்லாம் பார்த்தா நல்லா புரியும். அந்த ஸ்லோகங்களை சும்மா அப்படியே ஓரளவு படிச்சுன்னு வரும்போதே, அப்போ அதெல்லாம் அந்த ராமரை தியானம் பண்றீங்க, வராகமூர்த்தியை தியானம் பண்றீங்க, மத்ஸ்ய அவதாரம், கூர்ம அவதாரம், எல்லாமே மோகினி அவதாரம், பரசுராம அவதாரம், ராம அவதாரம், இது மாதிரி பலராமர் அவதாரம், கிருஷ்ண அவதாரம், எல்லாத்தையுமே அப்படியே நீங்க மனசுல உள்ள வந்தது இல்லையா அந்த அவதாரங்கள்லாம். அப்ப சங்க சக்கர கதாதாரி பகவான் நாராயணன் உள்ள வந்துடுறான். நம்ம மனசை தெளிவடையும் இந்த தியானங்கள்லாம். சும்மா போட்டுனே வாங்க. இப்போ பிரம்மதேவருடைய அந்த அவதார நிலையை பத்தி நாரதர்களை வர்ணிக்கிறது, அதான் இது விப்புலி குரு, இது விஸ்தாரப்படுத்தி சொல்லு, இது ஷார்ட்டா நிறுத்திடாத அப்படின்னு நாரதர் உபதேசம் பண்றாரு. அப்படியே போட்டுனே வந்தோம்னா இந்த பாகவதனுடைய 10 லட்சணங்கள் சொல்லப்படும். சர்க்கம், விசர்க்கம், ஓதி, ஈசான கதை அப்படின்லாம் வருது இல்லையா. ஆசையம் அப்படின்லாம் வருது. முக்தினா என்ன,
இந்த 10 லட்சணங்களை பத்தி விரிவா அங்க சொல்லியிருக்கு. அந்நியதா விலைக்கு தன் சொரூபத்தில் தான் நிலைச்சு நிற்கிறது தான் முக்தி அப்படின்லாம் சொல்லியிருக்கு இல்லையா. அதை நம்ம படிச்சோம்னாவே 2வது ஸ்கந்தத்துல நல்லா புரியும். வெறும் ஸ்லோகங்களை படிச்சாவே நிறைய விஷயம் கேதர் ஆகும். நான் என்ன சொல்றேன்னா, அர்த்த புஸ்தகத்தை அர்த்த புஸ்தகமே பார்க்க வேணாம், வெறும் ஸ்லோக புஸ்தகங்களை படிக்கும் போதே நம்மளுக்கு இவ்வளவு விஷயம் கேதர் ஆகும், இவ்வளவு விஷயம் மனசுல பதியும். அப்ப கிருஷ்ண சம்பந்தமா இருக்கக்கூடிய பிரம்மதேவர், நாரதர், வியாசர், வால்மீகி, ராமாயண பட்சா வால்மீகி, பாகவதம் பட்சா வியாசர், சுகாச்சாரியார், பிரகலாதர், இது மாதிரி மகாத்மாக்கள் நம்ம மனசுக்குள்ள வந்துருவாங்க. அப்ப நம்ம புத்தி பரிசுத்தமாகும், மனசு தெளிவு கிடைக்கும். அதனால இந்த கிரந்தங்களை போற்றி பார்க்கணும். 3வது ஸ்கந்தம் போனா உத்தவர் விதுரர் சந்திப்பு, அவர்கள் பிரேமையில உருகிறது, பகவானை பத்தி பேசுறது, இரவு முழுதும் ஒரு க்ஷணம் போல பொழுது போகிறது, யமுனை கரையில 2 பேர் சந்திப்பு, அந்த பகவானுடைய சல்லாபம் எப்படி இருந்ததுன்ட்டு உத்தவர் வர்ணிக்கிறது, விதுரர் தேம்பி அழுது, பகவான் தன்னை கடைசி காலத்துல என்ன நினைச்சானா பகவான், எனக்கும் பகவான் அனுகிரகம் பண்ணானா, என்ன கூட பகவான் நினைச்சிருக்கானா, நான் அப்படியேப்பட்ட ஒரு ஒரு பக்தனா நானு அப்படின்னு நினைச்சு பகவான் நினைச்சு அழுறாரு. அப்ப துவாரி துணர்த்தியார் ரிஷபக்குருணா மைத்ரேய மாசீனம் அகாத போதம் அப்ரச்சு சௌசல்ய குணாபிதா அச்சுத பாவசுத்த அப்படின்னு வரும் அந்த ஸ்லோகம். அப்ப ஹரித்வாருக்கு போய் அங்கேயே கங்கைக்கு அங்க ஹரித்வார் அங்க போய் அந்த குளிர் பிரதேசத்துல போய் அவர் மைத்ரேயரை சந்திக்கிறாரு. அவருடைய உள்ளம் குழஞ்ச ஹிருதயத்தோட ஆசையா கூப்பிடுறாரு அவரு. ஆனா பார்த்தா மகா தேஜஸ்வியா இருக்கிறார், ஆனா பார்த்தா எளிமையா பழகுறாரு அவரு சுலபமா விதுரர் இடத்துல. அதெல்லாம் பாருங்க, அப்படியே படிக்கும்போது அந்த மைத்ரேயர் மகாத்மாக்களை தியானம் பண்ணா, பகவத் தியானத்தோட மகாத்மாக்களை தியானம் பண்றது ரொம்ப பவர், ரொம்ப சக்தி. அவருடைய தபஸ்ல நம்மளுக்கு பலன்கள், அவர் தபஸ்ல ஒரு பங்கு நமக்கு கிடைக்கும். அது பிறகு அவர் சொல்லக்கூடிய வராக அவதாரம், கபில வாசுதேவ அவதாரம், சும்மா அப்படி ஒரு கிளான்ஸ். அப்புறம் அவர் சொல்ற அந்த பகவத் குணங்களை பத்தி, அப்ப வியாசரால் எழுதப்பட்ட மகாபாரதம்லாம், மகாபாரதத்துல உள்ள தர்மங்கள்லாம் கேட்டு எங்களுக்கு போதும்னு தோணிச்சு. அதுல நடுவில் இருக்கிற கிருஷ்ணலீலைகள் தான் என் மனசு ரமிக்குது அப்படின்ட்டு விதுரர் சொல்றது. வியாசர் விதுரருடைய அப்பா. அப்புறமா இன்னும் சில விஷயங்கள்லாம் கிருஷ்ணரை பத்திலாம் சொல்றாரு. அப்போ மைத்ரேயர் பரவாயில்ல, இவ்வளவு சிறந்த பக்தரா இருக்காருன்னு சொல்லிட்டு அப்போ சிருஷ்டியை பத்தி சொல்றது, ஒரு வராக கதையை விஸ்தாரமா சொல்றது, நரநாராயண அவதாரம் சொல்றது, தத்தாத்திரேய அவதாரம் சொல்றது, தக்ஷ யக்ஞம் சொல்றது. 4வது ஸ்கந்தத்துல பார்த்தா துருவ சரித்திரம், பிருது சரித்திரம், பிரசேந்திர சரித்திரம். சும்மா அவ்வளவு தொல்லம் போகணும், சும்மா இந்த ஸ்துதிகளை படிக்கும் போதே நிறைய விஷயம் நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடியே பகவானுடைய மொத்த கதையும் கிருஷ்ணலீலைகள் மொத்தத்தையும் உத்தவர் வர்ணிப்பார் விதுரர் இடத்துல. அழகா இருக்கும், சூப்பரா இருக்கும். அதெல்லாம் படிச்சோம்னா அஹோபகீயம் ஸ்தனகால கூடம் ஜிஹம்சையா அபயத்து. எனக்கு ஸ்லோகம்லாம் நிறைய மறந்து போகுது, நான் மனப்பாடம் பண்றதில்ல, அப்படியே படிக்கிறது தான். அப்போ விஷப்பால கொடுத்த போதனைக்கு கூட தாய் ஸ்தானத்தை கொடுத்தானே பகவான் அப்படின்னு அதெல்லாம் நினைக்கும் போது மனசுக்கு ரம்யமா இருக்கு. எப்படியாப்பட்ட கம்பா தயாலும் சரணம் பிரஜயமா, அந்த தயாலு விட்டு வேற போய் நான் சரணம் அடைவேன் அப்படின்னு சொல்றாரு உத்தவர். ஆஹா, என்ன மாதிரி ஸ்லோகம் அதெல்லாம். அப்ப விதுரர் 5 வயசுல அம்மா கூப்பிட்டது கூட கேட்காம, சாப்பாடு கூட சாப்பிடாம, சாப்பாடு கூப்பிட்டா கூட வராம, அப்படி கிருஷ்ண பூஜையில மெய்மா இருந்தாரு 5 வயசு. அப்போ 80 வயசான காலம் வரைக்கும் பகவான் சாப்பிட்டு வச்சுட்டு தான் சாப்பிடுவாராம். பகவான் உடுத்தி கலந்த ஆடைகளை தான் உடுத்து வரான். பகவத் சேவையிலேயே வயசான அப்படி இல்லை வயசாகணும். அப்படி உத்தவர் பகவத் வாழ்க்கை முழுவதும் பகவத் சேவையிலேயே கழிச்சாரு. இப்போ அந்த விஷயத்த மட்டுமே நான் இன்னும் துரச்சரித்திரம் தக்ஷெல்லாம் போவானா 4வது ஸ்கந்தம்லாம். இந்த 3வது ஸ்கந்தம் ஆரம்பத்திலேயே நிறைய விஷயங்கள் இருக்கு, அருமையான விஷயங்கள். கிருஷ்ணலீலைகள்லாம் கொட்டி கிடக்குது. நீங்க முதல் ஸ்கந்தத்தை அப்படி கிருஷ்ணலீலைகளை அனுபவிக்கிறேன்னா முதல் ஸ்கந்தத்தை தாண்ட மாட்டீங்க. ஏன்னா அர்ஜுனன் புலம்பல்ல பார்த்தா அவ்வளவு விஷயங்கள் பகவானுடைய லீலைகள் பண்ணியிருக்கான் பாருங்க. அந்த அர்ஜுனன் புலம்பல்ல மகாபாரதம் ஃபுல்லா அந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா மகாபாரதத்தினுடைய மொத்த பிரபாவமும் பாண்டவருடைய மொத்த பிரபாவமும் கிருஷ்ணனுடைய அனுக்கிரகம் தான் அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு அர்ஜுனன் புலம்பல்ல. அதெல்லாம் படிச்சு பாருங்க. இப்படி இப்படி அதெல்லாம் படிச்சா புத்தி பரிசுத்தமாகும். நீங்க இன்னொருத்தருடைய உதவி எதிர்பார்க்க மாட்டீங்க சத்தியமா.
இன்னொருத்தர் நமக்கு வேணும், இவர்கள் இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லை, இவர்கள் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை ஓடும் அப்படின்னு, இல்லை அங்கே போகலாமா இங்கே போகலாமா, அவங்களிடத்துல பேசலாமா இவங்களிடத்துல பேசலாமா, இல்லை அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பலாமா இவங்களுக்கு மெசேஜ் அனுப்பலாமா, இல்லை அவங்கள தொடர்பு கொள்ளலாமா இவங்கள தொடர்பு கொள்ளலாமா, அங்கே ஓடலாமா இங்கே ஓடலாமா, இந்த மனசு பறக்குது பத்தியா. இன்னொருத்தருடைய உதவி உங்களுக்கு டைம் பாஸுக்கு பொழுதுபோக்குறதுக்காக பிறருடைய உதவி நாடுறீங்க பத்தியா, அதெல்லாம் அறவே அற்று போயிடும். எது வரைக்கும்னா இதெல்லாம் அலையும் மனசு. நம்மளை எங்கே ஆதரிப்பாங்க, எங்கே போனால் நம்ம ஆதரிப்பாங்க, எங்களை போனால் நம்மகள் நல்லா பேசுவாங்க, அவங்களுக்கு கொஞ்ச நாள் டைம் பாஸ் பண்ணலாம் அப்படின்லாம் புத்தி தோணுது இல்லையா. இல்லை ஃபோன் பார்க்கலாமா, இல்லை இது போல் ருசிகரமான விஷயம் தானே, மனசுக்கு கவர்ச்சிகரமான விஷயம் தானே மனசு தேடுது. அந்த தேடுதலானது உனக்கு பாகவதத்தில் கட்சிடும். இந்த பாகவத புஸ்தகங்களை நீ புரட்டி பார்த்து நேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு இதை விட வேறு ஒரு சிறந்த துணை உலகத்துல ஓப்பனா சொல்ல போனா கட்டின மனைவி கூட இருக்க மாட்டான். இந்த பாகவதத்தை விட ஒரு சிறந்த துணை கட்டின மனைவி கூட இருக்க மாட்டான். அப்படி உனக்கு பேருதவி பெரிய துணையா இருக்கும் பாகவதம். உனக்கு அவ்வளவு நிம்மதி கொடுக்கும். சில பேர் மனைவி இடத்துல டார்ச்சர் அனுபவிக்கணும்னு சொல்றாங்க இல்லையா, அந்த டார்ச்சர் பாகவத்துல கிடையாது. பாகவத்துல சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி, வேற ஒரு துணையினால மனசை புண்படுத்துறாங்கன்னா பாகவதம் மனசை புண்படுத்தாது, மனசை பக்குவப்படுத்தும். பாகவதம் மனசை பக்குவப்படுத்தும், மனசை சுத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும், மனசை ரம்யமா வச்சுக்கும். இந்த பாகவதம் மாதிரி ஒரு துணை, ராமாயணம் மாதிரி ஒரு துணை உங்களுக்கு கிடைக்காது. அதுதான் மகரிஷிகள் நமக்கு சத் சங்கம் ஓணும்னா இதுல பீஷ்ம வாச்ச, குந்தி வாச்ச, பிரகலாத வாச்ச அப்படின்னு சொல்லும்போது நீ சத் சங்கத்தில் தான் இருக்கிற. சத் சங்கத்தை விட்டு நீ விலகியே இல்லையே. இது நீ தனியா தீட்சை எடுத்து நான் அப்படி ஃபாலோ பண்றேன் இப்படி ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு 4 இடத்துல அலையிறத காட்டிலும், கஷ்டப்படுறத காட்டிலும், நியமங்களை வெளிப்புறமான நியமங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆந்தரிகமா இருக்கக்கூடிய பக்தியை நம்ம கோட்டை விட்டோம். அதை மூலம் புரிஞ்சுக்கணும். உண்மையான அன்பு தான் பகவானத்துல செலுத்தக்கூடிய பக்தி, பகவானை சீக்கிரமா சந்தோஷப்படுத்தக்கூடியது. உண்மையான அன்பா இருக்கணும் உன்னுடைய அன்பு. அதில் தான் கிருஷ்ணன் பிரீதி அடைவான். நீ தர்மத்தை சரியா கடைபிடிச்சு உண்மையா இருக்கணும்னா மானசீக தர்மம் தான் ரொம்ப முக்கியம். அந்த மனசளவுல வேற எந்த இச்சையும் கிடையாது, எந்த வித ஆசைகளும் கிடையாது. பகவானிடத்துல தான் உனக்கு திருட பக்தி இருக்குன்னு சொன்னா அதுலதான் பகவான். நீ வடை பாயசத்தோட பகவானை படைக்க வேணாம். இதை விட வடை பாயசம் அவனுக்கு வேற எதுவும் தேவையில்லை. உன் மனசை கொடுக்குற பத்தியா கிருஷ்ணனுக்கு, அதை விட பெரிய பூஜை உலகத்துல நீ எதுவுமே செய்திட முடியாது. அவன் நாமங்களை சொல்லுங்க, அவன் பாகவதம் பாருங்க, படிங்க. அப்படியே நியமத்தோடு அப்படியே கஷ்டப்பட்டு படிக்காதீங்க. சும்மா அந்த ஏடுகளை புரட்டுங்க. உங்களுக்கு விருப்பம் வந்தா படிங்க, பாராயணம் பண்ணுங்க. நான் என்ன சொல்ல, மூல பாராயண புஸ்தகமே போதுமானது. ஏன்னா அதில் தான் பட்டும் படாமல் இருக்கும். இப்போ அர்த்த புஸ்தகம்னா பளிச்சுன்னு ஆயிடுது, அது தெரிஞ்சிடுது. பகவானுடைய லீலைகள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி படிச்ச உடனே என்னன்னா தூக்கம் வந்துடும். கொஞ்ச நேரம் படிப்பீங்க, அப்போ போர் வச்சிடும். ஆனால் சில விஷயம் தெரிஞ்சுன்னு தெரியாமல் இருக்கு பார்த்தீங்களா. சில ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் தெரியாது, சில ஸ்லோகங்கள் நம்மளுக்கு அர்த்தம் புரியும். ஏன்னா உபன்யாசம் கேட்டிருப்போம். அந்த பட்டும் படாமல் கொஞ்சம் சில விஷயங்கள் நம்ம அனுபவிக்கும் போது அது ஒரு சுவாரஸ்யமா இருக்கும், சுகமா இருக்கும். அந்த ஸ்லோகங்களை திருப்பி படிக்கணும் போல ஆசையா இருக்கும். சில விஷயங்களாம் தர்மாஞ்சுதார ருச்சிரஸ்மித சோபிதானி ஹே ஆத்தா ஹே சகே குருநந்தனேதே சஞ்சல்பிதானி நரதேவ ஹிருதிஸ்பிருஷானி ஸ்மர்த்துல்லுடந்தி ஹிருதயம் மம மாதவசிய சையாசனாடன விகத்தன போஜனாதிஷு ஐக்கியாத் வயசிய ருதவானிதி விப்ரலப்தா சக்யு சகைவ பிதர்வத்து தனயத்திய அப்படின்ட்டு வரும் அந்த ஸ்லோகம். உட்காரும் போது நடக்கும் போது அவன் மேல ஒன்னா உட்காந்தமே, ஒன்னா சாப்பிட்டமே, ஒரே அலையில சாப்பிட்டமே. அவன் விளையாட்டாக அவன் என்ன பட, ஹே பார்த்தா, ஹே அர்ஜுனா, குருநந்தனா, ஹே சகே, ஹே நண்பா அப்படின்னு ஆசாசியா கூடுவானே. அந்த கிருஷ்ணனை விட்டு நான் பிரிஞ்சு என்ன வழியில வரும்போது யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு, குருநந்தனா, அர்ஜுனா, கொடாகேஷா அப்படின்னு ஆசையா இருக்கும். திரும்பி பார்த்தா யாருமே இல்லைண்ணா. என் கிருஷ்ணனுடைய குரல் எல்லா திக்குகளையும் எனக்கு கேட்டுட்டே இருக்குண்ணா. லோகோஹி அப்படியே தர்ஷனா, உலகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கலண்ணா. உலகத்துல யாரு பார்த்தாலும் வெறுப்பா இருக்குண்ணா. அந்த கிருஷ்ணன் இல்லாம இந்த உலகமே எனக்கு சூன்யமா தோணுதுண்ணா அப்படின்னு அவன் தவிக்கிறானே அந்த அர்ஜுனன். அந்த கட்டத்தை படிக்கும் போது நம்ம மனசு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. திருடி யுகா எதே, கிருஷ்ணனை பிரிஞ்சா ஒரு திருடி கூட யுகம் போல தோணுமா. ஆனா கிருஷ்ணன் வந்துட்டான்னா ஒரு யுகம் போல ஒரு திருடி போல தோணுமா கோபிகளுக்கெல்லாம். அப்ப சொல்றார்கள் கோபிகள்லாம், இந்த கண்ணை படைச்ச இந்த பிரம்மதேவர் ஏன் அதுக்கு இமைய படைச்சான்,
அந்த இமைக்கிற நேரத்துல அந்த அடிக்கடி கண்ணை இமைக்கிற நேரத்துல கிருஷ்ணன் என்ன மறைஞ்சு போயிடறானே, கிருஷ்ணனை பார்க்க முடியாம போயிட்டு. அதனால பிரம்மதேவர் அறிவில்லாதவனும், இந்த கண்ணுக்கு படைச்சு கண்ணுக்கு இமைய படைச்சு அந்த பிரம்மதேவர் அறிவில்லாதவரும் ஏன் அதுக்கு இமைய படைக்கணும்? அந்த இமைக்கிற நேரத்துல கிருஷ்ணனை மறந்துடுமா? 3D யுகாயது. அந்த இமைக்கிற நேரம் ஒரு யுகம் போல போயிட்டு தான் கிருஷ்ணனை மறந்துடுமா? அந்த கண்ணு இப்ப தூக்கத்துல சொக்கும் போது கண்ணு மூடிக்கும், நம்ம அறியாமலே கண்ணு சொருகின்னு போவோம். அதெல்லாம் அவங்களுக்கு பொறுக்க முடியாதான். ஐயோ இந்த தூக்கம் நம்மளை ஆழ்த்தியதே, பகவானை பார்த்துனே இருக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படுவாங்களாம் கோபிகள்லாம். அது ஏன் இந்த இமைய படைச்சான்? இந்த இமை இல்லாம அந்த கண்ணை திறந்துனே இருக்கும் இல்லையா, அப்படியே பகவானை பார்த்துனே இருக்கலாம் இல்லையா அப்படின்னு வருத்தப்படுவாங்களாம். இவர் யாரு? அக்குரரை பார்த்து வெறுத்தாங்க. அக்குரர் பரம் பாகவதர் தான். ஏன்னா கிருஷ்ணனை பிரிக்க வந்தார் இல்லையா அவரு. அக்குரர் மதுரா நகரத்துக்கு கிருஷ்ணனை பலராமர் ஆயுஷபாக வந்தார் இல்லையா. இவருக்கு யாரு அக்குரர் பேர் வச்சது? இவர் குரூரமானவர். குரூரமா நம்மளுக்கு கிருஷ்ணனை நம்ம விட்டு பிரிக்கிற இவர் குரூரமானவர். இவருக்கு யாரு அக்குரர்னு பேர் வச்சது அப்படின்னு கோபிகள்லாம் திட்டுறாங்க. அக்குரர் பார்த்தா பிடிக்கல அவங்களுக்கு. அப்புறம் உத்தவர் வந்தவங்க உத்தவரத்துல கோபிச்சுக்கிறாங்க. 2 தூதர்கள் வந்தாங்க. அக்குரர் கிருஷ்ணன் அழிச்சம் போனாரு. கிருஷ்ணனுடைய தூதை கொண்டு வந்தவர் உத்தவர். அப்போ கிருஷ்ணனிடத்துல உத்தவர் வந்தோடனே உத்தவரை பார்த்து முகத்தை சொல்லிக்கிறாங்க. கருவண்டே, உன்னதான் வரவானான்னு சொன்னல, ஏன் நீ அவளை தூது அனுப்புற? கிருஷ்ணனை மாதிரியே இருப்பாரான் உத்தவர். அப்ப கிருஷ்ண சம்பந்தமான யாருடைய தொடர்பு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க. ஆனா கிருஷ்ண கதை மட்டும் வேணுமா? அந்த ஒரு பிரணயம், அந்த பிரணயமானது அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும். மதுபகித பந்தோ மாஸ் பிரகாங்கிரி. அதாவது என்னன்னா, வண்டே, கருவண்டே, என்னை நீ தொடாத போ. நீதான் பல மலர்கள் உள்ள அந்த வண்டானது, தேன் வண்டு என்ன பண்ணுமா, பல மலர்கள் உள்ள தேனை சுவைக்கத்து போவான். உனக்குதான் பல ஸ்திரீகள், மதுரா நகரத்து ஸ்திரீகள்லாம் அழகா இருப்பாங்க, எல்லாம் பட்டணத்து ஸ்திரீகள், அவர்களோட உல்லாசமா இருக்குது. நீ போயிட்ட, இந்த கோபிகள் தான் நீ வானான்னு சொல்றதுன்னு போயிட்ட. நீ இப்ப மறுபடியும் எதுக்கு சமாதானப்படுத்த வந்திருக்க அப்படின்னு உத்தவரை மறைமுகமா சாடுறாங்கல்ல, மறைமுகமா கிருஷ்ண மேல உள்ள கோபத்தினால. அப்போ அந்த கருவண்டு நடுவில் ஒண்ணு வருது. அந்த கருவண்டை பார்த்து, நீ பல மலர்களை தேனை குடிக்கிற வண்டு நீ, அதனால நீ நிரந்தரமா ஒரு இடத்துல இருக்க மாட்டேன். அதனால கோபிகள் வேணும்னு சொல்லிட்டு மதுரா ஸ்திரீகளை தேடி போயிட்டியே, இப்ப எதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த வண்டினுடைய மீசையில பார்த்தா கொஞ்சம் குங்குமம் ஓட்டி இருக்குதான். ஓஹோ, மற்ற பெண்கள் இடத்துல நீ தொட்டு விளையாடும் போது அந்த குங்குமம் ஓட்டின்ட்டு இப்ப எங்களை வரையா? அப்படி ஒண்ணு எங்கெல்லாம் வரவானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபிகள் திட்டாங்க. நல்லா இருக்கும் அது, சுவாரஸ்யமா. அது கோபிகா கீதம்னு, அது பிரமர கீதம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்ப கிருஷ்ண இடத்துல கோவிச்சுண்டு அப்படி பேசுற அந்த பேச்சு எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு தெரியுமா? அதெல்லாம் நல்லா இருக்கும். அப்ப உத்தவர் பார்த்தது பாதரேணுபிகி, அந்த கோபியுடைய பாதத்துல சாஷ்டாம இந்த நமஸ்காரம் பண்ணி அந்த கோபியுடைய பாதத்துளி எடுத்து உடம்பெல்லாம் பூசிக்கிறாராம் உத்தவர். இந்த பக்தி எனக்கு வரலையே, நான் என்னமோ உங்களை சமாதானப்படுத்தலான்னு வந்தேன் கிருஷ்ணர் அனுப்பின தூதனால, கட்சியில பார்த்தா உங்களிடத்துல நான் உங்களுடைய சிஷியன் ஆயிட்டேன் அப்படி சொல்லிட்டு தேம்பி அழறாராம். இந்த கிருஷ்ண பக்தி எனக்கு இல்லையே. மதுரா நகரத்துல தான் வராரு, ஆனா மதுரா நகரத்துல கிருஷ்ணனே இல்லையாம். இங்கதான் கிருஷ்ணன் ஒவ்வொரு மனசுலயும் இருக்கிறாரு, ஒவ்வொரு வாக்குலயும் இருக்காரு, ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிறாரு. இங்க பார்த்தா மலையில பார்த்தா கிருஷ்ணன் இந்த கோவர்த்தனத்தை உத்தாரணம் பண்ணானே, அந்த மலையை பார்த்தா யமுனையில காளை நர்த்தனம் பண்ணானே. எதை பார்த்தாலும் இந்த மரத்துல தான் ஒளிஞ்சு விளையாடுவான். இந்த மரத்தை இங்கதான் மரத்தை முறிச்சான் உரல்ல, இங்கதான் இந்த வீடுகள்ல தான் வெண்ணெய் திருடினான் இந்த கிருஷ்ணன். இங்கதான் யசோதை உரல்ல கட்டி போட்டா, தாமோர் நிலையில பண்ணான், இப்படி ஒழுகலை பந்தனம் பண்ணான், இப்படி இங்கதான் மிருதபக்ஷ நிலையில அப்படின்னு ஒவ்வொரு இடத்தையும் காண்பிக்கிறான். இங்கதான் ராசலீலை பண்ணான் எங்களோட சந்தோஷமா அப்படின்னு இந்த கோபிகள் ஒவ்வொரு இடத்தையும் காட்டுறாங்களாம். அந்த கிருஷ்ணா, ஹே ரமாநாதா ஆர்த்தி நாசனா, எங்க கஷ்டத்தை போக்குடா, உடனே வாடா அப்படின்ட்டு அப்புறம் ஓன்னு அழறாங்க அந்த கோபிகள் கிருஷ்ண பக்தியில. அப்போ அந்த ராதை, சண்பகலதா, விஷாகா, லலிதா, எவ்வளவு பேரு, சந்திராவளி அவங்களாம் அவ்வளவு அழகானவங்களாம் அந்த கோபிகள். அவங்கெல்லாம் அப்படி பகவானை நினைச்சு புலம்பி அழறாங்க. அப்போ அதெல்லாம் அந்த இடத்தெல்லாம் சுத்தி காட்டுறாங்க. வா உத்தவரே பாருங்க, இது மாதிரி இடங்களை பார்க்கும்போது இந்த கிருஷ்ண ஞாபகத்தை தவிர வேற எதுவுமே எங்களுக்கு வரலையே அப்படின்னு அந்த பராகாஷ்ட, அந்த பக்தியினுடைய உயர்ந்த நிலை. அடுத்த நிமிஷம் கிருஷ்ணனை அப்படியே நினைச்சானா, கிருஷ்ணன் இதெல்லாம் ஒரு கற்பனை, இதெல்லாம் ஒரு மனக்கற்பனை, ஏன் இப்படி உங்களை நீங்களே வருத்திக்கிறீங்க, மனக்கற்பனையா, இப்ப பாருன்னு சொல்லிட்டு உடனே கிருஷ்ணனை வர வைக்கிறாங்க. கிருஷ்ணன் வந்துடுறான்.
அந்த அந்த பாவத்துக்கு தான், அதான் புவி பாவுகான்னு சொன்னார் இல்லையா. இந்த பூமியில் பாவம் யார் இடத்துல கிருஷ்ண பாவம் இருக்கோ அவங்களுக்கு தான் பகவான் கிடைப்பான். அப்படின்னு நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாது அமிர்த திரவசம் ரசிகனா இருந்தா தான் அந்த பாகவதத்தை சுவைக்க முடியும். இந்த பாவம் இருந்தா தான் பகவான் வருவான் அந்த இடத்துல. அதனாலதான் புவி பாவுகாக அப்படின்னு ஆரம்பத்திலே சொன்னார் இல்லையா. அந்த பாவகர்கள் யாருன்னா கோபிகள் தான். அந்த பாவகத்தோட கூப்பிட்ட உடனே கிருஷ்ணன் வந்துட்டாங்க. என்னடா அது இப்ப மதுரா நகரத்துல பாத்துட்டு வந்தவே அந்த கிருஷ்ணன் வந்துட்டானே அப்படின்ட்டு ஒருத்தவர் பார்த்து ஆச்சரியப்படுறாரு. கிருஷ்ணான் தொட்டு பாக்குறாரு. கிருஷ்ணன் சிரிக்கிறான். நான் அகம் பக்த பராதீனம்னு சொல்லியிருக்கேன்ல நானு, நீ கேட்டது இல்லையோ. நான் பக்தர்களுக்கு வசப்பட்டவன், எனக்கு சுதந்திரம் கிடையாது. அவர்கள் கூப்பிட்டாங்கன்னா நான் வந்துடுவேன். ஆகுத இவமே சீக்கிரம் தர்சனம் ஜாதி சேதசி, உடனே தர்சனம் கொடுத்துருவேன் நான் அவங்களுக்கு சீக்கிரமா. ஆகுத இவமே சீக்கிரம் தர்சனம் ஜாதி சேதசி. அப்படியேப்பட்டவனாச்சே நானே, இது கூட தெரியலையா உத்தவா அப்படின்னு. அடுத்த நிமிஷம் பகவான் என்ன பண்ண மறைஞ்சிடுவான். ஏன்னா பகவான் விட்டு பிரிவினால ஏங்கிறத அவர்கள் விரும்புகிறார்கள் கோபிகள். அந்த பிரிவு அவங்க ஆசைப்படுறாங்க, சேர்ந்து இருக்கிறது ஆசைப்படல. அந்த பிரிவினுடைய உணர்ச்சியினால கிருஷ்ணனை நினைச்சு புலம்புறதுல அவர்கள் அவ்வளவு பேரானந்தம் இருக்கும். அதுல பிரிவினால துன்பம் தானே உண்டாகும். அந்த துன்பத்துல ஒரு இன்பம் இருக்கான். அந்த பிரிவினால ஏங்குறதுல ஒரு சுகம் இருக்கான். அந்த ஏன்னா அப்பதான் கிருஷ்ணன் பண்ண லீலைகள்லாம் நினைச்சு பார்க்க முடியும். அப்போ உடலால கிருஷ்ணன் கூட இருக்கும் போது கிடைக்கிற சுகத்தை விட மனசால அதை நினைச்சு பார்க்கறதுல அவ்வளவு சுகம் இருக்கான். அந்த மனசால அவர்கள் ராசலீலை பண்ண அந்த விஷயத்தையே நினைச்சு பார்த்து, இப்படி செய்தானே, இப்படி பேசினானே, இப்படி நடந்த லலித கதி விலாச வல்குஹாச பிரணய நிரீக்ஷண கல்பிதோருமானாக, அப்படிப்பட்ட அவனுடைய பிரணயத்தோடு அப்படி வருது பார்வை பார்ப்பானே. பிரணயத்தோட அவன் கிருஷ்ணனை மாதிரியே நடப்பாங்களாம், கிருஷ்ணனை மாதிரியே லீலைகள் பண்ணுவாங்களாம், கிருஷ்ணனை மாதிரியே காளிய நர்த்தனம் பண்ணுவாங்களாம், கிருஷ்ணனை மாதிரியே போதனா மோட்சம் பண்ணுவாங்களாம். அந்த லீலைகளை பிரகடனப்படுத்தி காட்டுவாங்களாம். கிருஷ்ணனை மாதிரியே சிரிப்பாங்களாம், கிருஷ்ணனை மாதிரியே இப்படி வியத்தஸ்த பாதம் புல்லாங்குழி வந்து நிற்பாங்களாம், கிருஷ்ணனை மாதிரியே கோபத்தை உத்தாரணம் பண்ணி காண்பிப்பாங்களாம். இந்த லீலைகள்லாம் அனுகரணம். பிரகிருதி மகன்களை எஸ்ய கோபவத்வக, கிருஷ்ண பிரகிருதியாவே கிருஷ்ணமயமாவே மாறி அழகழகா நல்லா தங்கரேக்குகிற அந்த கோபிகள்லாம் கண்ணங்கரையில் ஆயிட்டாங்களாம். அந்த கோபிகளுடைய பிரிவினால கிருஷ்ண கண்ணங்கரையில் இருக்க கிருஷ்ண வெள்ளையாயிட்டானா, வெளுத்து போயிட்டானா, சோகத்தினால எலச்சி போயிட்டானா கிருஷ்ணன். கோபிகளை நினைச்சு கிருஷ்ணன் இப்படிலாம் அந்த அனுபவமே வேற. அப்படி உத்தவரிடத்துல இவர்கள் புலம்புறது, அந்த புலம்பல்கள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் படிச்சு பாருங்க. அதெல்லாம் பார்த்தா கிருஷ்ண பக்தி வராதவங்களுக்கு வந்துடும். அப்படி உத்தவரிடத்துல அப்படி அழறாங்க. அந்த உத்தவர் அந்த பாதத்தூள் எடுத்து உடம்பெல்லாம் பூசிக்கிறார். இப்ப சொல்லுங்க, இந்த பக்தி பகவான் கொடுத்த பிறகு எனக்கு தீட்சை வேணுமா? சொல்லுங்க, இந்த பக்தி நம்மளுக்கு கிடைச்சிட்ட பிறகு தீட்சை வேணுமா? தீட்சை நியமங்கள். இப்ப நம்ம அதெல்லாம் பண்ணாதான் பக்தி வருமா? இப்படி படிக்கும் போதே நம்மளுக்கு பக்தி வருது, படிக்கும் போதே ஆனந்தப்படுத்துறான் பகவான். ஏன்னா சில விஷயத்த நாம திறக்கும் பொழுதுதான் சில விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும். சில விஷயங்கள் திறக்கணும், திறக்கிறதுக்கு அப்போ கஷ்டமா தான் இருக்கும். பழக பழக சரியா போயிடும். அப்புறமா அதை பத்தி அந்த பாசம் பந்தம் அதெல்லாம் அற்று போயிடும். அந்த நிலையில பகவான் கொடுப்பான் பாருங்க பக்தி, அதுதான் செம்மையா இருக்கும், பிரகாசிக்கும். பகவானுக்கு தெரியும் நீ எந்த பக்குவத்தை அடைஞ்சிருக்கன்னு. அந்த பக்குவ நிலையில தான் பகவான் பக்தியை கொடுப்பான். முக்தியும் ததாதி கர்ஹிச்சித்து ந பக்தி யோகம். மோட்சத்தை கொடுத்தாலும் கொடுப்பானா, பக்தியை மட்டும் அவ்வளவு லேஸ்ல ஊத்துற மாட்டானா. அதுக்கான அவிபக்குவ கஷாயம், அதுக்கான தகுதி இருக்கிறவங்களுக்கு தான் பக்தி கொடுப்பான். அது பக்தர்கள் சங்கத்துல பாகவதம் கேட்டு அந்த கிருஷ்ண பக்தியில தெளிச்சு இருக்கிறவங்களுக்கு அந்த பக்தி. அதனால சொல்ல உத்தவருக்கே பக்தி கிடையாது. பிரகஸ்பதியினுடைய சிஷ்யர், வியாழ பகவானுடைய சிஷ்யர் அவரு. அவ்வளவு ஞானம் கட்டுணர்ந்தவர் உத்தவர். அவருக்கே பக்தின்னா என்னன்னு தெரியல. ஞானத்தை பத்தி விசாரம் பண்றேன், ஞான விசாரம் பண்றேன், நான் போய் சமாதானம் பத்திடுறேன். எனக்கு அப்படியேப்பட்ட இவர் ஞானத்தினால, இவர் ஞானி, அதான் ஞானத்தினால சமாதானம் பத்திடுவாரு, தன் மனசு சமாதானம் பத்திப்பாரு. அது போல எல்லோரும் சூழ்நிலையும் அப்படி இருக்குமா? இல்ல, நான் என்னுடைய ஞானத்தினால நான் சமாதானப்படுத்திடுறேன். உங்களுடைய சந்தேசங்களை கொடுங்க, நீங்க எழுதி கொடுங்க, நீங்க என்ன கோபிகளை சொல்லி அனுப்பணுமோ அது ஒரு ஓலைச்சோல் எழுதி கொடுங்க. எழுதி கொடுத்தாரு பகவான் சந்தேசத்தை. எழுதி கொடுத்த உடனே அங்க கொண்டு போய் கொடுத்தா அந்த ஓலைச்சோலையை கீழ்ச்சிட்டாங்க. ஏங்கல் கொடுங்க, கிருஷ்ணன் தான் சொன்னான், கிருஷ்ணன் தான் சொன்னான், கிருஷ்ணன் தான் சொன்னான்னு சொல்லிட்டு அப்படி புடுங்குறாங்க. ஏங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் சொல்றேங்க, அப்படி புடுங்குறாங்க. அப்புறமா கிருஷ்ணன் பரமாத்மா, கிருஷ்ணன் பரபிரம்மம்,
அவன் வந்து சாதாரண யசோத புள்ள கிடையாது, நந்தகோப புள்ள கிடையாது, தேவகி வசுதேவர் புள்ள கிடையாது. சும்மா அதெல்லாம் ஒரு நாடகம், உங்களோட விளையாண்டது அதெல்லாம் சும்மா கற்பனை அப்படின்னா. கற்பனையா அது பாருங்கன்னு சொல்லிட்டு கிருஷ்ணனை வர வச்சு காமிக்கிறாங்க கோபிகள்லாம். அடுத்த நிமிஷம் ஆச்சரியப்படுறாரு உத்தவர். அதுக்கு பிறகு அவர்கள் பார்த்த மலையை பார்த்தா கிருஷ்ணனை தான் ஞாபகம் வருது, நதியை பார்த்தா யமுனை நதியை பார்த்தா கிருஷ்ணன் ஞாபகம் வருது, தோட்ட துறவங்கள்ல பார்த்தா ராசலீலை பண்ணதெல்லாம் ஞாபகம் வருது. அப்படி இங்கதான் வந்து எங்களுக்கு இப்படி விளையாடினா, இங்கதான் எங்களை தயிர் பானையை உடைப்பான், இங்கதான் எங்களை கேலி கிண்டலும் பண்ணுவான், இங்கதான் வஸ்திராபரணம் பண்ணான், என் வஸ்திரங்கள்லாம் அபகரிச்சான் இந்த யமுனையில, இங்கதான் இப்படிலாம் லீலைகள் பண்ணான் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் காட்டுறாங்க. சுத்தி அந்த பிருந்தாவனம் ஃபுல்லா பிருந்தாவனமே என் மனமே அப்படின்னு, மனமே மாதவன் ஆலயமா மாறி போச்சு உத்தவருக்கு. அப்பதான் சொல்றாரு, அந்த மதுரா நகரத்துல கிருஷ்ணன் கிடையாது, உடம்போடு அங்க இருக்கிறான் ஆனா கிடையாது. மதுரா நகரத்துல கிருஷ்ணன் கிடையாது. ஆனா கோபிகளுடைய இந்த பிருந்தாவனத்துல ஒவ்வொரு வீட்டிலையும், ஒவ்வொருத்தருடைய நெஞ்சிலையும், ஒவ்வொருத்தருடைய வாக்குலையும், ஒவ்வொருத்தருடைய கண்கள்லையும், ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் கிருஷ்ணனை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த கோபிகளுடைய பாதத்தொழி சிரசை தரிச்சுட்டு அப்போ அழுதுண்டே வராராம். அப்போ வந்து சொல்றார், கிருஷ்ணா அழுது வர்ற. உத்தவர் பார்த்து, ஏன் அழறீங்க அப்படின்னா, எனக்கு அழகூட வருதா, எனக்கு அழுக வருதா, அப்ப நானும் பக்தன் ஆயிட்டேன் நானு அப்படின்னு பெருமைப்படுறாரு. நான் ஏதோ பிரகஸ்பதியுடைய சிஷ்யன், பெரிய ஞானி, நான் தியான யோகம் சொல்ல, இப்படி பகவானை தியானம் பண்ணலாம், அதெல்லாம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் சொல்லலாம்னு நினைச்சு போனேன். ஆனா நான் கோபிகளுடைய சிஷ்யனா மாறி வந்திருக்கேன். அவளுடைய பக்தி யாருக்கு வரும் பா? அதனாலதான் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா அப்படின்றோம். அந்த பக்தி யாருக்கு வரும்? ஆஞ்சநேயர் பார்த்து ஆச்சரியப்படுறாரு, யாரோ ஒரு ஸ்திரீக்காக அப்படி புலம்புறாரு இந்த ராமரு. அந்த ஸ்திரீ யாருன்னு நீ பார்க்கிற வரைக்கும் தான் எப்படி புரியும்? அதான் ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராமராமன். அந்த ஸ்திரீ தான். அவளுடைய நிலைய பார்த்து அந்த கூனி குறுகி எலும்பும் தோளுமா அந்த ராம நாமத்தை சொல்லிட்டு அந்த புலம்பி கண்கள்ல கண்ணீர் மல்க, ராமா நீ அப்படி வா, என்னோட பழக, நீ அப்படி பேசுனியே இப்படி பேசுனேன் அந்த ராமரை நினைச்சு அவ புலம்புல ஆஞ்சநேயர் பார்த்த உடனே சே ராமர் அழுதது போதலன்றார். ராமர் இவ்வளவு நாள் உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம். இப்படிப்பட்ட ஒரு பதிவரதைய, இப்படிப்பட்ட ஒரு பக்தைய பிரிஞ்சு இருக்கிறது ராமருக்கு எப்படி தகும்? கருணாத்மா இல்லையா அவர் ஹிருதயம் வெடிச்சு செத்துருக்கானமான எப்படி இப்படிப்பட்டவளை பிரிஞ்சிருக்கார் ராமர் அப்படின்னு ஆஞ்சநேயர் சீதையை பார்க்கற வரைக்கும் ராமர் வந்து சீதையை நினைச்சு இப்படி புலம்புறாரே பா, இப்படியாப்பட்ட சக்கரவர்த்தி திருமகனா, அசகாய சூரனா, 16 ராட்சச வதம் பண்ணவரான், கட்சியில பார்த்தா ஒரு ஸ்திரீ நிமித்தமா இப்படி புலம்புறாரேன்னு நினைச்சாரு ஆஞ்சநேயரு. இப்ப வந்து ஸ்திரீயை பார்த்த உடனே ஆஹா, பகவான் அழுது போதலன்றார். அப்போதான் சீதை இடத்துல பார்த்து கண்கள்ல கண்ணீர் மல்க, அம்மா உன்னை தவிர வேற யாருமா இப்படி பக்தி பண்ண முடியும், ராமநாமம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜானகியினுடைய பக்தியை பார்த்துதான் மெய் மறந்து போயிட்டார். நான்லாம் ஒண்ணுமே இல்லை, ஆஞ்சநேயருக்கு கொஞ்சம் பக்தன், நான் சிறந்த பக்தன்ற எண்ணம் இருந்திருக்க போல இருக்கு. சீதையுடைய பக்தியை பார்த்த உடனே கைகூப்பி அஞ்சலியும், அதான் சொல்றேன் சிரஸ் அஞ்சலி மாதாய், கைகூப்பி சிரசுனால தலை மேல கைகூப்பி நமஸ்காரம் பண்ணாராம். அந்த அம்மாவுக்கு கைகூப்பி கொண்டு இருந்தாராம், அவளை வணங்கி இருந்தாராம். இவள் போய் அவளுக்கு ஆறுதல் சொல்ல போனவரு எப்படி இருக்கணும்? கம்பீரமா தானே இருக்கணும். ஆனா அவளுடைய பக்தியை பார்த்து இறங்கிட்டார் ஆஞ்சநேயர். இறங்கி கைகூப்பி வணங்கி, இப்படியாப்பட்ட ஒரு பக்தையே, ஒரு பதிவரதையை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் இடத்துல கூணி குறுகி அவளை சந்தோஷப்படுத்துற விதமாக, என் முதுகலை ஏறிக்குமான்னா அந்நிய புருஷனை தொடமாட்டேன், பகவான் ராமருக்கு தான் அப்படின்ட்டு, ராமன் என்னுடைய பக்திக்கு வரணும், நான் கண்டிப்பா வருவார், நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றாரு ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயரே வந்து குருஸ்தானத்துல இருக்கக்கூடியவர். ஆனா சீதனுடைய பக்தியை பார்த்து கைகூப்பி அந்த பக்தியை பார்த்து அவளே சாஷ்டாங்க வந்து நமஸ்காரம் பண்றாரு, கைகூப்பி வணங்குறாரு. அப்படின்னா அவளுடைய பக்தி எத்தகையது? அந்த சீதை தான். அந்த பிரி உணர்ச்சியில இயங்குற அந்த சீதை தான். அவளுடைய பக்தி யாருக்கு வரும்? அன்னாகாரம் இல்லாம எலும்பும் தோலுமா அழுக்காடை உடுத்தி கொண்டு 10 மாசமா ராவணன் வீட்டுல இருந்துட்டு, ஆனா ராம பக்தி பண்ணிட்டு உயிர் மிரட்டல் அடிக்கடி, நெஞ்சை திருகிடுவேன், இருதயத்தை பழந்துடுவேன், உன்னை மாம்ச பக்ஷணம் பண்ணிடுவேன்
அப்படின்னா ராவணன் மிரட்ட அந்த ராட்சசிகள் மிரட்ட கோரமான அந்த ராட்சசிகள் நடுவுல அந்த ராம் பக்தி பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி பண்ணாலே அவள் தான். அவளை மாதிரி அந்த சீதை மாதிரி யார் பக்தி பண்ண முடியும்? இப்படி ராமாயணத்தை படிச்சா நம்மளுக்கு இப்படிப்பட்ட பக்தி பகவான் கொடுக்குறான். அந்த ஆஞ்சநேயர் சீதை சம்பாஷணம் சுந்தரகாண்டம் படிக்கும் போது சுந்தரகாண்டமாவே இருக்கும், அவ்வளவு சுந்தரமா இருக்கும். அப்படி இருக்குது. இந்த பாகவதம் படிச்சா இந்த கோபிகளுடைய பக்தி நினைச்சா அப்படி மனசு உருக்குது. இப்படி இருக்கும்போது நமக்கு தீட்சை அவசியமா? தீட்சை எடுத்தே தீரணுமா? தேவையில்லை. இந்த பாகவத புஸ்தகங்களை திறந்தா என் கிருஷ்ணன் வெளியே வந்துட்டானே, பிரத்யக்ஷம் இவ தர்சிதம், கண்ணுக்கு எதிர பகவான் தெரியுறானே, கோபிகள் தெரியுறாங்களே, உத்தவர் தெரியுறாரே, அக்குரர் வந்துட்டாரே, பிரகலாதர் வந்துட்டாரே, துருவன் வந்துட்டாரே. படிக்கும் போதே நம்ம மனசுல அப்படியே ஃபிளாஷ் ஆகுறாரு. அடிக்கடி நம்ம மனசுல ஃபிளாஷ் ஆகுது. அப்படியே கிருஷ்ண ஸ்வரூபம் ஃபிளாஷ் ஆகுது, நாராயணன் ஃபிளாஷ் ஆகுறாரு, ராமர் ஃபிளாஷ் ஆகுறாரு, சீதை ஃபிளாஷ் ஆகுறா, ஆஞ்சநேயர் ஃபிளாஷ் ஆகுறாரு நம்ம மனசுல. இதெல்லாம் நம்மளா தியானம்னு பண்ணோம்னா காலை பிடிச்சா தலை மறைஞ்சிடும், தலை பிடிச்சா காலை மறைஞ்சிடும். திருவடி தியானம் பண்ணோம், அப்ப முழங்கால தியானம் பண்ணோம், அப்ப முட்டி கால தியானம் பண்ணோம், அப்ப தொடையை தியானம் பண்ணோம், அப்ப இடுப்பு தியானம் பண்ணோம், அப்ப மார்பு தியானம் பண்ணோம், அப்ப கழுத்தை தியானம் பண்ணோம், அப்புறம் தலையை முகத்தை தியானம் பண்ணோம், அப்ப சிரசு முடியெல்லாம் தியானம் பண்ணோம். அப்படின்னு நம்ம ஒன்னொன்னா தியானம் பண்ண முடியுமா? மனசு அலைபாய மனதுடையதாச்சு. ஆனா கிருஷ்ண கதையில பேசணும்னே கிருஷ்ணன் வெண்ணெய் கிருஷ்ணன் அப்படின்னு சொன்னோடனே கிருஷ்ணன் வெண்ணெய் தோய்ந்த முகத்தோட உடனே ஹிருதயத்துல காட்சி அளிக்கிறானே. சத்தியோ ஹிருத்திய அவருத்தியதே, உடனே ஹிருதயத்துல அப்படி ஃபிளாஷ் ஆகுறானே. இது அனுபவம், இதான் பிரத்யக்ஷமேவ தரிசிதம். கண்ணுக்கு உடனே நம்ம ஹிருதயத்துல சாட்சாத்காரம் உண்டாயிட்டு பாருங்க. கிருஷ்ண சாட்சாத்காரம், கோபிகளுடைய சாட்சாத்காரம், பக்தருடைய சாட்சாத்காரம், பகவானுடைய சாட்சாத்காரம். வாமன அவதாரம் பார்த்தா வாமன நினைச்ச உடனே வாமன அவதாரம் உடனே ஃபிளாஷ் ஆகுது. கொடை பிடிச்சு நிற்கிற வாமன அவதாரம், குள்ள பிரம்மச்சாரி காட்சியளிக்கிறான். ஓங்கி உலகளந்தவனாக காலம் தூக்கின அந்த திருவடியோட உலகளந்த பெருமாள் காட்சியளிக்கிறார். வராகமூர்த்தினா பன்றியாவதத்தோட பகவான் தெற்றிப்பல்லோட பூமியை தூக்கினார். அந்த கோலத்துல வராகமூர்த்தி காட்சியளிக்கிறார். நம்மளுக்கு என்னங்க குறைச்சல? இந்த பாகவத புஸ்தகத்தை திறந்து பார்த்தா வாமனர் வெளிவந்துடுறாரு, நரசிம்மர் வெளிவந்துடுறாரு. அப்ப நரசிம்மகரமா ஆஹான்னு அட்டகாசம் பண்ணி தூணை பழந்து வெளியே வந்து அந்த ஹிரண்ய கசிப்பு போட்டு கிழிச்சு போட்டு அந்த பிரகலாதனை மடியில வச்சு கண்கள்ல கண்ணீர் மல்க அபிஷேகம், கண்ணீரால் அபிஷேகம் பண்ணி தலையில தன் அபயஸ்தை சூட்டி பக்த சக்கரவர்த்தி பட்டாபிஷேகம் பண்ற அந்த கோலத்தை அப்படியே தியானத்துல வருதா இல்லையா? இதை விட வேற என்னங்க? புத்தியை பரிசுத்தப்படுத்தக்கூடிய புராணமா இல்லையா பாகவதம்? பிரத்யக்ஷமா சொல்லுங்க, நம்ம புத்தியை பரிசுத்தப்படுத்தக்கூடிய புராணமா இல்லையா பாகவதம்? அப்போ ஏதஸ்மாத் அபரம் கிஞ்சித்து மனசுத்தியின வித்தியதே, இதை விட மனசை பரிசுத்தப்படுத்துறதுக்கு வேற கிரந்தம் தேவையில்லையே. ஏதஸ்மாத் அபரம், வேற எது மனசுத்தியின வித்தியதே, மனசு பரிசுத்தப்படுத்தக்கூடிய சொல்லும் பார்க்கலாம். இந்த பாகவதத்தை தவிர, ராமாயணத்தை தவிர சொல்லும் பார்க்கலாம். அதுவும் ஒரு பாகவதம் தான் ராமாயணம். ஏன்னா பகவத் சம்பந்தமான விஷயம் எல்லாமே பாகவதம் தான். ஏன்னா பாகவத்துல 2 அத்தியாயம் ராமாயணம் வருது, எல்லாமே பாகவதம் தான். ராமாயணத்தோட சேர்ந்தா பாகவதம். பாகவத்துல பார்த்தா வராகவதாரமும் வராக புராணம் குர்ம புராணம் எல்லாமே பாகவதம் தான். ஏன்னா வராகவதம் குர்மாவதாரம் பாகவத்திலே வருதே, எல்லாம் சேர்ந்தான் பாகவதம். அப்போ இந்த மாதிரி பகவத் குணங்களை பத்தி பேசும்போது மனசு பரிசுத்தமா ஒரு சாந்தி கிடைக்கும், கிருஷ்ணனுடைய அனுகிரகம் கிடைக்குது, கிருஷ்ணனுடைய பாதுகாப்பு கிடைக்குது. என்னடா நம்மள இவன் நினைக்கிறான், நாம நினைக்கல, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி இன்னைக்கு காலையில அவன் நம்மள நினைச்சிருக்கான், அதனாலதான் நாம அவனை நினைச்சோம். ஆனா சில தியாகங்கள் பண்ண வைப்பான் பகவான், பண்ண பிறகு பகவான் பலன் கொடுப்பான். எல்லாமே பூர்ணமா இருக்கும் நம்ம மனசு. இது பக்தியினுடைய பராகாஷ்டை. அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, சும்மா ஏதோ கதை பேசிட்டு போறதுக்கு இல்லை. அதனாலதான் சொல்றேன், டைம் பாஸுக்காக போன் நோன்றதை காட்டிலும் அழகா புஸ்தகங்களை புரட்டி பாருங்க. ஒரு பாகவத புஸ்தகத்தை புரட்டி பாருங்க. உங்களுக்கு பகவத்கீதை உபதேசம் பிடிக்குன்னா பகவத்கீதையை சும்மா புரட்டி பாருங்க. புரிஞ்சு, நான் என்ன எல்லாத்தையும் புரிஞ்சுக்கன்னு நினைக்காதீங்க. புரிஞ்சுக்கன்னு நினைக்க மண்டை உடையும், குழப்பத்தை உண்டாக்கிடும், டென்ஷன் ஆகிடும். அந்த புஸ்தகத்தை தூக்கி மூட கட்டுவீங்க. புரிஞ்சுக்கணும்னே நினைக்காதீங்க, சும்மா ஓரளவு அப்படியே ஒரு கிளான்ஸ் அப்படியே ஏடுகளை புரட்டி பாருங்க, பகவத்கீதை பாருங்க, அப்படியே சாங்கிய யோகம், அப்படியே ஒரு சன்னியாசம், கர்மயோகம். கர்மயோகத்துல பகவான் என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பணம் பண்ணு. சரி, ஞான சன்னியாச யோகம், அப்புறமா பக்தி யோகம், ஆஹா அற்புதமாச்சு. ராஜ வித்யா குஹ்ய யோகம், ஆஹா நானே உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் நண்பனாகவும் உனக்கு இருப்பிடமாகவும் உனக்கு அடைக்கலமாகவும் நானே இருக்கிறேன் அப்படின்ட்டு பகவான் சொல்றானே.
என்னையே சிந்தனை பண்ணினது, உன்னுடைய யோகசமத்தை நான் பார்த்துக்கிறேன். இது பகவத்கீதையிலேயே வர பக்தியுடைய பக்தி. சும்மா அதை படிச்சுன்னு வந்தாவே, சும்மா அந்த புஸ்தகத்தை பார்த்துன்னு வந்தாவே, அந்த பகவத்கீதை சும்மா பார்த்துன்னு வந்தா புரிஞ்ச ஸ்லோகத்துக்கே பார்த்தா அர்த்தம் அருமையா இருக்கும். ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரபாவன் அப்படின்ற அதை படிக்கும்போது நிறைய கடல் போல மனசு இருக்கணும் அப்படின்னு பகவான் சொல்றாரு. ஏன்னா பகவான் நிறைய கடலா இருக்கலாம். ஏன்னா காமகாமி உலகாசைகள் உடையவனுக்கு இந்த சாந்தி கிடைக்காது. இந்த பூர்ணமான மனசு ஸ்திர பிரக்ஞை நிலையை சொல்றாரு அழகா சாங்கியோகத்துல படிக்கும்போது. நம்ம ஆத்ம தத்துவத்தை சொல்றாரு. ஆஹா, அப்படியே சும்மா பார்த்தனே வாங்க. அதெல்லாம் நீங்க விசாரணை பண்ணி அப்படியே மனசை டைட் பண்ணி படிக்காதீங்க. ஒரு புஸ்தகத்தை நம்ம ஓவராலா ஃபர்ஸ்ட் படிங்க. படிக்க படிக்க அதுல மனசு ஊன்றி போகும். இது என்ன முக்கியமான விஷயமா இருக்கு, இது என்ன படிச்சு பார்க்கலாம். இந்த சாங்கியோகத்துல ஆத்ம தத்துவத்தை பத்தி சொல்றாரு. ஆஹா, நீரால நினைக்க முடியாது, நெருப்பால் எரிக்க முடியாது, காற்றால் உலர்த்த முடியாது, அஸ்திரங்களால சேதிக்க முடியாது, அப்படிப்பட்டது ஆத்மா அப்படின்னு. ஆஹா, அந்த ஆத்மானுடைய ஆச்சரியவத்து ஆத்மா பத்தி கேட்கறான், ஆச்சரியப்படுறான். ஆனா யாரும் உணரல. ஆனா அது அப்படி சும்மா இந்த ஞாபகப்படுத்திங்க, அவ்வளவுதான். அந்த ஆத்ம தத்துவ விஷயத்த அப்படியே ஞாபகப்படுத்தினே வாங்க, படிச்சுனே வாங்க. அம்மா மனுஷன் பிறகுறான். இளமையிலிருந்து யவனத்துக்கும், யவனத்திலிருந்து குழந்தை பருவத்திலிருந்து யவனத்துக்கும், யவனத்திலிருந்து முதுமை அடைகிறான். முதுமை அடைந்து அப்ப ததா தேகாந்தர பிராப்தி. அம்மா இந்த தேகத்தை விட்டனே இன்னொரு தேகம் எடுக்கிறான் இந்த ஜீவன் அப்படின்னு வருது இல்லையா. அதெல்லாம் படிக்கும் போதே நம்மளுக்கு ஈஸியா புரியும். அவ்வளவுதான், அது புரிஞ்சா போதும். அப்படி மேலோட்டமா அந்த கிரந்தங்கள்லாம் நம்ம படிச்சுனே வந்தோம்னா நம்ம புரிஞ்ச விஷயமே நிறைய இருக்கும். பார்த்தா அந்த ஞாபகம்லாம் கிருஷ்ணா எப்படிலாம் உபதேசம், எவ்வளோ ஆழ்ந்த ரகசியங்கள் பகவத்கீதையில சொல்லியிருக்கான் பத்தியா அப்படின்னு தோணும். அதே பாகவதம் படிச்சா இன்னும் சூப்பரா இருக்கும், நிறைய கதையா வரும். அந்த ஏடுகளை புரட்டுறதுக்கே ஒரு புண்ணியம் வேணும். ஜன்மாந்தரே போவேத் புண்ணியம் ததா பாகவதம் லபேத்து. கையில கிடைக்கிற புஸ்தகம் நெஞ்சில கிடைக்கணும். பாகவத பக்தி வேணும். பக்தி இல்லாம பாகவதம் கையில கிடைச்சு பிரயோஜனம் இல்லை, நெஞ்சில கிடைக்காது. நெஞ்சில கிடைச்சிட்டா சுவாது பதே பதத்துக்கு திட்டிப்பா இருக்கும். அதுக்குதான் பக்த சங்கம் வேணும். பாகவதர்களை பகைச்சுண்டு நம்ம பக்தி பண்ண முடியாது. பாகவத பச்சாரம் பண்ணிட்டு பக்தி பண்ண முடியாது. அப்படிப்பட்ட பாகவதர்களோட நைட்டு 12 மணி ஆனாலும் எடுத்து பாகவத புஸ்தகம் எடுத்து பறிச்சு கண்ணீர் விடுறாங்க பத்தியா. அப்படிப்பட்ட பக்தர்களோட பழகணும். அந்த பாகவத சங்கம் வச்சுக்கணும். அந்த பக்த சங்கத்தினால்தான் பக்தி நமக்குள்ள வளரும். இல்லைன்னா அந்த புஸ்தகத்தை தொட கூட விடாது. அந்த புஸ்தகத்தை பார்க்கணும் கூட தோணாது. தர்ஷனாத்து ஸ்பர்ஷனாத்து படனாத்து ஸ்ரவணாத்து சத்திய வைகுண்ட பலதாயகம். என்னது? ஸ்ரவணாத்து பாடாத்து தர்ஷனாத்து பாபநாசினி. அது அந்த பாகவத்தை பார்க்கணும் கூட தோணும். புஸ்தகத்தை திறந்து பார்க்கணும் கூட தோணாதான். அப்படி திறந்து பார்த்தா கூட நம்ம பாப்பத்தை நாசம் பண்ணிடுமா. ஸ்ரவணாத்து அதை காதல கேட்டா கூட போதும். சும்மா 2 வார்த்தை கேட்ட கிருஷ்ணனை பத்தி போதும், அன்னைக்கு பூரா நமக்கு அதுவே ஆகாரமா இருக்கும். ஒருவேளை சாப்பிட்டா அது ஒரு நாள் பூரா போதும்னு சொல்றாங்க இல்லையா. அது மாதிரி இந்த கிருஷ்ணனை பத்தி கேட்ட அந்த ஒரு விஷயமே தியானத்துல அப்படியே அப்படியே நம்ம என்ன பண்ணோம், ரீங்க ஆரம்பிச்சுட்டே இருக்கும் இல்லையா. ஒரு கொஞ்சம் கேட்டா கூட போதும். இப்ப விதுரர் பாகவதம் பூரா கேட்கல. 3வது ஸ்கந்தம் 4வது ஸ்கந்தம் 2 மட்டும்தான் மைத்திரேயர் இடத்துல கேட்டாரு. அதுலயே அவருக்கு பக்தி உண்டாயிடுச்சு. அப்ப நிறைய கேள்விகள் கேட்டாரு. மற்ற கேள்விகளுக்கான பதிலை எதிர்பார்க்காம அவர் கேட்ட கொஞ்சம் கேள்விக்கு விடை கிடைச்ச போதே போதும்னு சொல்லிட்டு அந்த மைத்திரருடைய திருவடி எடுத்து தலையில சுட்டிண்டு, என்னுடைய அஜ்ஞானத்தை போக்குகின்ற மோட்ச மார்க்கத்தை கரையை காட்டினீர்களே, அப்படிப்பட்ட குருநாதா, உங்களுக்கு நான் பதில் என்ன செய்ய முடியும்? உங்க திருவடியில தலையில சுட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த திருவடி எடுத்து தலையில சுட்டிட்டு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிட்டு விதுரர் என்ன பண்ணா, அந்த கேட்ட கிருஷ்ண கதையே மனசுல தியானிச்சுட்டு அஸ்தனாபுரம் போய் சேர்ந்தாராம். யாரு? இது விதுரர் மைத்திர இடத்துல. அவர் கேட்டது நம்ம தான் நம்மளுக்கு பாருங்க எவ்வளவு பாக்கியம். நம்ம 12 ஸ்கந்தங்களும் கட்சிக்குது பாகவதத்தை. ஆனா 3வது ஸ்கந்தம் 4வது ஸ்கந்தம் மட்டும் என்னது? வராக அவதாரம், கபில அவதாரம், தத்தாத்திரேய அவதாரம், தக்ஷ யஜ்ஞம், துருவ சரித்திரம், புது சரித்திரம், பிராச்சீன பர்க சரித்திரம், புரஞ்சன பாக்கியானம், பிரச்சேதசருடைய கதை, அப்புறம் ருத்ரகீதம், இவ்வளவுதான் கேட்டார். இந்த கதைகளை கேட்டு கிருஷ்ண பக்தியில அப்படி மெய்மறந்து போயிட்டார். யாரு? பரம பாகவதராகிய விதுரர். இதுவே போதுன்றார். இவ்வளவு விஷயங்கள். அது மட்டும் இல்ல உத்தவர் வாக்குல கிருஷ்ண லீலைகள்லாம் கேட்டாரு. அதெல்லாம் கேட்டு கிருஷ்ண பக்தி வராம எப்படி இருக்கும்? அந்த பக்தியில மெய்மறந்து அவர் கேட்ட பாகவதனா இந்த 3வது ஸ்கந்தம் 4வது ஸ்கந்தம் மட்டும்தான். அதுலயே அவருக்கு பக்தி அதிகமா உண்டாகி ஒரு கிருஷ்ண பக்தியில கிருஷ்ண சரணத்தை அடைஞ்சார்.
விதுரர் பாருங்க. அப்ப நிறைய படிக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா கொஞ்சம் நம்ம மனசுல பட்டுச்சுன்னா போதும், அது நம்மளுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், நம்ம புத்தியை பரிசுத்தமாகும், இப்படியே மனசுல ஃபிளாஷ் ஆகும். அதனால புஸ்தகத்தை சும்மா புரட்டி பாருங்க, பாகவத்துல என்னதான் சொல்லியிருக்குன்னு பாருங்க. அது குந்தி ஸ்துதி, பிரம்மஸ்துதி எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏது த்விதீய சரணாம்புஜ கோஷகந்தம் ஜிக்ரந்தி கர்ண விவரஹே ஸ்ருதிவாதநீதம் நாபேஷி ஹிருதயம் புருகாத்த ஸ்வபம்சம் அப்படின்ட்டு வரும் ஒரு ஸ்லோகம். அப்ப தாவத் பயம் திரவிணகே சுஹ்ரு நிமித்தம் சோகஸ்பிருகா பரிபவ விபுலஸ்ச லோபஹா தாவத் மமேதி அசத் அவக்கிரக ஆர்த்தி மூலம் யாவண்ணதே அங்கிரிம் அபயம் பிரநீத லோகா. இதெல்லாம் பிரம்மஸ்துதியில 9வது அத்தியாயத்தில் வருது நினைக்கிறேன், 3ஆம் ஸ்கந்தத்துல. எல்லாம் படிச்சு பாருங்க, எவ்வளவு ஆழ்ந்த கருத்துக்களுடையதா இருக்கு. அப்ப எதனால மனுஷனுக்கு பயம் உண்டாகுது அப்படின்லாம் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்படியே பார்த்துனே வாங்க நிறைய விஷயங்கள். அப்படி ஏடுகளை புரட்ட 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 நிறைய விஷயம் நமக்குள்ள மனசுல அந்த தியானங்கள் வரும். அந்த தியானங்கள், அந்த கிருஷ்ண சம்பந்தமான தியானங்கள், கிருஷ்ண பக்தருடைய தியானங்கள் எல்லாம் வரும். அது நம்ம மனசு அவ்வளோ பியூரிஃபிகேஷன் ஆகிடும், அவ்வளோ பியூரிஃபை ஆகிடும், நம்ம மனசுல அவ்வளோ சாந்தி கிடைச்சிடும். இது மாதிரி அடிக்கடி இது மாதிரி கிரந்தங்களை புரட்டி புரட்டி பாருங்க. ஃபோனை புரட்டி பார்க்காதீங்க, ஃபோனை நோண்டாதீங்க, அதை ஓரம் கட்டி வச்சுட்டு கிரந்தங்களை புரட்டி பாருங்க. மனசுக்கு ரம்யமா இருக்கும், பகவானுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். இன்னும் நம்ம கிரந்தங்களை புரட்டி பார்க்குறோம், நம்மள சீண்டினே இருக்கானே. ஏன்னா பாகவதம் வேற இல்லை, மேனிலே பகவத் ரூபம். அந்த பாகவதம் தொடர்றதுன்றது பகவானை தொடர்ற மாதிரி. அந்த பாகவதத்தை பிரத்யக்ஷ வர்த்ததே ஹரி தேனே வாங்மயமூர்த்தி. இதை படிக்கும் போதே கிருஷ்ணன் அதுல இருந்து எழுந்து வந்துடுவான், நம்ம ஹிருதயத்துல ஃபிளாஷ் ஆகும். அப்ப ஹிருதயத்துல ஃபிளாஷ் ஆகும்போது அப்ப என்ன பண்ணுவோம், அந்த பாகவத புஸ்தகத்தை திறந்து படிக்க படிக்க கிருஷ்ணனை சீன்ற மாதிரி நீ அந்த ஏடுகளை சீண்டும் போது, ஏடுகளை தொடும் போது கிருஷ்ணனை தொடர மாதிரி. அப்ப கிருஷ்ணனை தொடர்னா அவனுக்கு நம்ம சம்பந்தம், நம்ம கான்டாக்ட் வச்சிருக்கானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் உடனே ஹிருதயத்துல வந்துருவான், டேரா போட்டுருவான், நம்மள பக்தி அதிகமா வர்ஷிக்க ஆரம்பிச்சிடுவான். அந்த ஏடுகளை பொறுட்டு பொறுட்டு அவனை சீண்டினே இருக்கிற மாதிரி கிருஷ்ணனை, இங்க திரும்பி பாடுறா கிருஷ்ணா, திரும்பி பாடுறா கிருஷ்ணா, திரும்பி பாடுறான்னு அப்படி சீண்டினே இருந்தா டக்குன்னு திரும்பி பார்ப்பான் இல்லையா. அது மாதிரி நம்ம ஏடுகளை பொறுட்டு பொறுட்டு அவனை சீண்டினே இருக்கிற மாதிரி அவனை திரும்பி பார்த்துருவான் பகவான் நம்மள. அந்த கிருஷ்ண சம்பந்தமா கிருஷ்ண பக்தர்கள் திரும்பி பார்த்துருவாங்க. இதெல்லாம் அதுதான் சரி, அதுக்குதான் சத் சங்கம் வேணும்ன்றது. யாராவது சாதுக்களுடைய சம்பந்தத்தோட அவளோட தொடர்பு கொள்ளும் பொழுதுதான் இதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். அப்ப மனசு ரம்யமா இருக்கும், கிருஷ்ணனுடைய பாதுகாப்பு கிடைக்கும். ரொம்ப ஊன் பண்ணாதீங்க, ரொம்ப டைட்டா அந்த பாகவத்தை படிக்கணும், படிச்சா அவன் நியமம் அப்படி இப்படின்னு மனசை டைட் பண்ணிக்காதீங்க. ரிலாக்ஸா படிங்க, சும்மா ஓரளவு சும்மா ஏடுகளை புரட்டி பாருங்க, என்னதான் இருக்குன்னு பாருங்களேன். அப்படி புரட்டின்னு வந்தாவே நம்மளுக்கு நிறைய விஷயம் கேதர் ஆகும், மனசுல பதியும். ஓகே, சிதாபதி ராம 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 ராம. அதனால கடினமான சாதனைகளை காட்டிலும் சரளமான ஹிருதயத்தோட சுலபமாக விளையாட்டாக கிருஷ்ண பக்தி பண்றதுதான் அது சீரியஸ் ஆயிடும். அப்புறமா சீரியஸா கிருஷ்ண பக்தியை கோபிகள் மாதிரி விடாப்படியா பக்தி பண்ணுவேன், அதுதான் நல்லது. நாம எட்ட உடனே தாட் போட்டுன்னு அப்படி இப்படின்னு ஆடம்பரப்படுத்திக்கணும்னா பக்தியை சீக்கிரம் விட்டுருவீங்க, சீக்கிரம் பக்தியை விட்டுருவோம், பக்தி விட்டு பின் வாங்கிடுவோம். ஆனா நம்ம விளையாட்டா படிப்படியா பக்தி பண்றது நல்லா இருக்கும், சுகமா இருக்கும், அது ஸ்ட்ராங்கா இருக்கும். சரி, ஓகேவா? சீதாபதி ராம 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 ராம. ஏதோ எனக்கு தெரிஞ்ச வழிமுறை சொல்லியிருக்கேன். ராம 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 அது மாதிரி பண்ணணும். நம்ம இதுக்கு என்னன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய மெனகட வேண்டிய அவசியம் இல்லை. இது மண்வெட்டி கொத்துறது வேலை இல்லை, இது கடப்பாளையத்து கொத்துற வேலை கிடையாது, சமைட்டி எடுத்து அடிக்கிற வேலை கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுற வேலை கிடையாது. சும்மா ஏடுகளை போட்டு அப்படியே பார்க்க போறோம், வேற எதையோ புஸ்தகத்தை பார்க்கறத பாகவதத்தை பார்க்க போறோம். அதை பார்க்க விடணுமே, அதான் கலிபுருஷன் தடை பண்றது. நம்ம அந்த சமயத்துல போன் நோண்டதான் புத்தி வரும். நம்ம வேற விஷயத்துல ருச்சி இருந்தா இதை பார்க்க முடியாது. இதுல ருச்சி வரணும்னா பக்தர் சியான் மகத் சேவையா அந்த பாகவத அப்படியேப்பட்ட பாகவதோட தொடர்பு கொண்டு இருந்தாதான், அந்த பக்தர்களோட சம்பந்தத்தோட இருந்தாதான் நமக்குள்ள அந்த பக்தி பிரகாசிக்கும். ஓகேவா? सीतापति राम 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 राम। श्री रामनाम संगीत की जय, आंजनेय स्वामी की जय, श्रीमद भागवत भगवान की जय, आंजनेय स्वामी की जय, साधु मंडल की जय। राम 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 राम।